वेदांत लक्ष्मण मुनीन्द्र कृपात्तबोधम तत्पादयुग्मसरसीरुगभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतभूरि परिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपदयोः अर्पितस्वात्मभारं श्रीमच्छ्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिम् अपरं संश्रये देशिकेन्द्रं दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराकटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतं क्षरन्तीं सरस्वतीं संश्रितकामधेनुं त्वत्प्रेयश्रवणयोर्मृतायमानां तुल्यां त्वदीयमणिनूपुरसञ्चितानां गोदे त्वमेव जननि त्वदभिष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविदेहि। नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तं मुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति स्वोच्चिष्टायां श्रयिनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदाः तस्यै नमैदमिदं भूय एवास्तु भूयः। அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நாம் கணவா வண்ணமே நல்கு. ஸ்ரீ விட்டு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷபாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்ய சரணம் பிரபத்யே. பிராயப்பிரபதனே பும்சாம் பௌனப்புண்ணியம் நிவாரயன் ஹஸ்தஸ்ரீரங்கபர்த்துர்மாம் அவ்யாதவே முத்ரிதः அசாத்திய சாதகஸ்வாமின் அசாத்தியம் தவ கிம் வத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ. சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து பொன் பொற்றாவரை அடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றம்மை தூண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறிகொள்வான் அன்று கான் கோவிந்தா. எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் முந்தன்னோடுற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்ற நங்காமங்கள் மாற்றேலோரம்பாவாய். நாம் இன்று அனுபவிக்க வேண்டிய பாசுரம் இதற்கு முந்தின பாசுரம். கரவகள் பின் சென்று காரம் சேர்ந்து உண்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிரிவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றுமில்லாத கோவிந்தா. உந்தன்னோடு உருவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்திடும் சீரியருளாதே இறைவாணி தாராய் பறை. நான் முந்தின பாசுரத்தில் பார்க்கிற பொழுது கூடியிருந்து குளிர்ந்து என்றதான அந்த அபிப்பிராயத்தை பார்க்கின்ற பொழுது எம்பெருமானோடு கூடியிருந்து அகமன்னம் அகமன்னம் என்றெல்லாம் அந்த அங்கே பால் சோறுன்னா எம்பெருமானியை அனுபவிப்பதுங்கிறதான சுவாபதேசத்தில் பார்த்தோம். அங்கே பரமபதத்திலே நித்தியசூரிகளோடு கூடியிருந்து எம்பெருமானை அனுபவிக்கின்றதான ஒரு ஆனந்தம் மோக்ஷானந்தம் என்பது. இப்போ கிருஷ்ணன் சீன்றான் மறுபடியும் ஆண்டாளே. அது என்ன அவெல்லாம் ஆயிரப்பாடி பெண்கள் தானே வந்திருக்கா ஆண்டாள் இப்போங்க பெண்களே அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து சொல்கிற மாதிரிங்க. ஒரு பலன் வேண்டுமானால் அதற்கு ஏதான ஒரு உபாயம் பண்ணியிருந்தால் தானே பலன் கொடுக்க முடியும். பக்தி யோகமோ ஞான யோகமோ ஏதான இருக்கணும், இல்லை ஒரு அனுஷ்டானம் இருக்கணும், இல்லை ஞானம் இருக்கணும், பக்தி இருக்கணும். கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் இதெல்லாம் எல்லாம் எப்படி கொடுக்குறது? ஏன்னா ரக்ஷாபேக்ஷாம் பிரதீட்சத்தைங்கிறது தான் நம்முடைய சித்தாந்தம். ஏன்னா ஏதானும் நாமும் பெருமாள்கிட்ட போய் பிரார்த்திக்கணும், சரணாகதி பண்ணி எம்பெருமானை பிரார்த்திக்கணும். அவர் உடனே பலன் கொடுக்க தயாராக இருக்கார். அவரில் பிரார்த்தனை நாமும் ஒன்று எதிர்பார்க்குறோம் பெருமாள்கிட்ட, அவரும் ஒன்று எதிர்பார்க்குறார். என்ன எதிர்பார்க்குறாருன்னா கரகமலையோக அஞ்சலிம் யாச்சமானான்னா தேசிகன். நாம பெருமாள்கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? அவர்கிட்ட பலன் எதிர்பார்க்குறோம். அவர் வேற ஒன்றுமே எதிர்பார்க்கல. இது நம்மகிட்ட சரணாகதி பண்ணுவோன்னா ஒரு நாம் சரணாகதி பிரார்த்திக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். அதான் ரக்ஷாபேக்ஷாம் பிரதீட்சத்தை. சரணாகதி அஞ்சலிம் யாச்சமானார். ஒரு அஞ்சலி பண்ணினா கூட போகிறோம், பலன் கொடுக்க தயாரிக்கான். அது அஞ்சலி, அதாவது சரணாகதி. அதுக்கப்புறம் முதல் ஸ்டெப்பு அஞ்சலி பண்ணால் மோட்சம் கிடைக்கணும்னு அப்படி அர்த்தம் பண்ணிட்டு. அதுக்கு சரணாகதிக்கு உண்டான
அதுக்கு என்னென்ன அது அங்கங்கள் உண்டு, அதெல்லாம் அப்புறம் விஸ்தாரம். அப்புறம் முதல்ல எலிமெண்ட்ரி, முதல்ல கை கூப்பிட்றதுக்கே வரலன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? பிரார்த்திக்கணும்னா அது அஞ்சலி வைபவம் அன்றைக்கி பார்ப்போம் நான் சொன்னேன். அதனால் உங்களுக்கு பலன் கொடுக்கறதுனா எப்படி கொடுக்கறது அப்படின்னு விஷயங்கிறான். உடனே சொன்னாண்டாள், நான் வந்து எங்கள்கிட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி கர்மயோகம் தெரியாது, ஞான யோகம் தெரியாது, பக்தி யோகங்கள்லாம் தெரியாது எங்களுக்கு. இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறதுனால நீ பலன் கொடுக்காம தப்பிக்க முடியாது. ஏன்னா எங்களுடைய குலத்தில் நீ வந்து பிறந்திருக்க பாரு, அந்த ஒரு உண்மை எங்களுக்கு போதும், அதுக்கு நீ பலன் கொடுத்தானா என்பதாக பிரார்த்திக்கின்றதான ஒரு பாசுரம். தங்களுடைய ஆக்கிஞ்சன்யத்தை விண்ணப்பிக்கிறார்கள். ஆக்கிஞ்சன்யம்னா என்னன்னா, எனக்கு வேற எந்த கைமுதலும் கிடையாது, உன்னை தவிர ஒன்றும் தெரியாதுன்னு சொல்றதான ஒரு விஷயம். ஏன்னா எல்லாருக்கும் சாதாரணமாக சம்சாரங்கிறதான வியாதி, அதாவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு வியாதி இருந்ததுன்னா, ரோகம் இருக்குன்னு வச்சுக்கோ, உடம்புல வியாதி இருந்ததுன்னா அன்னம் பிடிக்க மாட்டேங்குது, அன்னத்வேஷம். சம்சாரங்கிறான வியாதியில பிடிக்கப்பட்டவர்களுக்கு பகவானை பிடிக்க மாட்டேங்கிறது, பெருமாளை பிடிக்க மாட்டேங்கிறது, அது ஒரு வியாதி. கோபிகளுக்கு ஒரு வியாதி இருந்தது. என்ன வியாதினா கிருஷ்ண பிரேமங்கிறதான வியாதி. அவனை தவிர வரும். ஏன்னா இந்த வியாதிக்கு நாமெல்லாம் வேற மருந்து விட்டு போகிறோம் டாக்டர்கிட்ட, பொண்ணுக்கு ஒரு டாக்டர்கிட்ட. அவளுக்கு ஒரே டாக்டர், கண்ணன் தான் டாக்டர். அவன் தான் நிர்வாணம் பேஷிஜன் பிஷக்கு மருத்துவனாய் என்ற மாமணி வண்ணாங்கிறார். அவன் தான் அதான் நிர்வாணமாக இருக்கக்கூடியது. அப்போ அதனால் என்னென்னா, அவள் வந்து இங்கே வந்து பெருமாட்டை வந்து பிரார்த்திக்கிறான். அதான் விஷயம். எங்கிட்ட வேற ஒன்றும் கிடையாது, கைமுதல் கிடையாது. நோற்றோர் நோன்பிலேன் நுண்ணறிவிலேன்னார் மாழ்வார் பரமாமரை பெருவாட்டை பிரார்த்திக்கிட்டு. ஆகிலும் இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஒன்று திருவடி பிடிச்சிட்டேன். அந்த விஷயத்தை அழகாக இந்த பாசுரத்தில் சொல்கிறான். கறவைகள் பின் சென்று காலம் சேர்ந்து கொடுப்போம். கறவைகள் பின் சென்று அப்படின்னா மாடுகள் பின்னால். எங்களுடைய அனுஷ்டானம் எப்படி தெரியுமா? கேட்டிய கர்மயோகம் ஞான யோகம். கறவைகள் பின் சென்றோம். ஒரு ஆச்சாரியால் பின்னாங்க போல, இல்லை பெருமாள் பின்னாங்க போல. ஏன்னா எப்படின்னா, பிருஷ்டதஸ்துதல் பாணிகி என்று இளைய பெருமாள் போலே பெருமாள் பின்னாலும் செல்லவில்லை. அந்த ஆரண்ய காண்டத்தில் வால்மீகி ஸ்லோகம், அக்ரதப்ரயோ ராமஹ சீதா மத்தியே சுமத்தியம பிருஷ்டதஸ்து தனுஷ்பாணிகி லக்ஷ்மணா அனுஜகாம. ஒரு ஹா ஒன்று போகிறார், ஆச்சரியம். அனுஜகாம சொல்லியாச்சு போகிறோம். அனுஜகாமஹா அதுக்கு வியாக்கியானம் பண்ண ஒரு பிரணவம் நடந்தால் போல் இருந்தது. அக்ரத புரையோ ராமஹா அகார வாக்கியனான எம்பெருமா, சீதா மத்தியே சுமத்தியமா உகார வாக்கியான விராட்டி நடுவில், அப்புறம் பிருஷ்டதஸ்து தொழிற்பாணிகி மகார வாக்கியனான ஜீவன், ஊமா பிரணவம், ஒரு பிரணவம் மாதிரி இருந்துக்கிறார் வியாக்கியானம். அது மாதிரி பெருமாள் பின்னால் போடுவானாம இல்லை. அல்லது கலசம் பூர்ணமாதாய பிருஷ்டத்தோடு ஜகாமஹா என்று ஆச்சாரியர்களால் சிஷ்யம் போனான். வால்மீகி விஷயம் பாரத்வாஜன் போனான், வால்மீகி சொல்றார். கலசம் பூர்ணமாதாய பிருஷ்டத்தோடு ஜகாம. அங்க இந்த ஸ்லோகத்தில் ஒரு வேடிக்கை பார்க்கலாம், சம்ஸ்கிருதம் புரியும். கலசம் பூர்ணம் ஆதாய பிருஷ்டதா அனுஜகாம, ரெண்டு பதம் இருக்குங்க. பிருஷ்டதகான்னா பின்னால் போனான்னா, அனுஜகாமன்னா பின்தொடர்தான். கேட்டு வசப்படிங்கிறாள் இருக்கு அப்படி சொன்னாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தத்தை அர்த்தம் பண்ணது? ஆச்சாரியன் பின்னால் போகிறான் சிஷ்யன். கலசம் பிருஷ்டதா ஆதாய அனுஜகாம. மண்ணில் கடமை வச்சுட்டு கடை திச்சித்து எடுத்துட்டு போகிறார் அனுஷ்டானத்துக்கு. ஆச்சாரியோட சிஷ்யர் காவேரிலேருந்து அவருக்கு அது பாத்திரத்தை அப்படி கையில் கீழே தொங்க விடக்கூடாது. இடுப்பு கீழே பெருமாள் கொண்டு போதுமே இப்படிதான் எடுத்துட்டு போகணும், இப்படி எடுத்துட்டு வருமா? அது பிருஷ்டதா ஆதாய கலசம் பிருஷ்டதா ஆதாய அனுஜகாம. அது மாதிரி ஆச்சாரியன் பின்னால் போகிறோமா இல்லையே? ஜெயஜின்னு சொல்கிறார், அவர் சாயை நான் பின்னாடி பார்த்து விரும்பதும் எதுவுமே அவன் திருவடிக்கு பின்னாலேயே ஆச்சாரியன் பின்னாலேயே போட்டான். ஏன்னா ஆச்சாரியால் வந்தால் முன்னிடுச்சுன்னு முன்னால் போகிற ஃபோட்டோ ஆச்சாரியன் முன்னால் போய் அவர் பின்னாடி பார்த்து பின்னால் தான் போடணும், அனுயாத்திரையாக பின்னால் போடணும். அது மாதிரி நாங்கள்லாம் போகல. நாங்கள் எங்கே போகிறோம்? கறவைகள் பின்னால் போனோம். கறவைகள் பின் சென்றுன்னா ஏதோ இந்த பசுமாட்டுடைய சரீரத்தில் 14 லோகங்களும் இருக்குது. ரொம்ப புண்ணியம், அதை பிரதட்சிணா பண்ணால் புண்ணியம், அது பின்னால் போனால் புண்ணியம்,
அப்படின்னு ஏதோ சாஸ்திரத்தை தெரிஞ்சுட்டு அதுக்காக நாங்கள் பின்னால் போனோமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏதோ ஜீவனம் நாட்டு பின்னால் போனோம், அவ்வளோதான். தங்களிடத்துல ஒரு கைவிடம் இல்லைங்கிற சொல்ற விஷயம் அது. நான் ஏதோ போனோம், அவ்வளோதான். யோசிக்கலாம் நம்ம. ஆயர்வாடி கோபாலர்கள் மாட்டுக்கு பின்னால் போனா, மாடு மேய்க்க போனா. இவாளெல்லாம் பெண்கள். இவா நான் காட்டுக்கு போனோம் மாட்டுக்கு பின்னாலே நாளே இவள் என்ன காரணம் எனக்கான அதையும் விடலை. நம்ம எல்லாம் கேட்போன்னு தெரியும். எதுக்காக போனோம்னா அவளுக்கு போனால் இவா வீட்டில் ரொம்ப உட்காந்துருக்குது, அவளுக்கு சாப்பாடு எடுத்து போகிறது. அதுக்கப்புறம் மாடு மேய போகிற இடத்துலையும் அதனுடைய சாணத்தெல்லாம் எடுத்து விரட்டி தட்டு அவளுக்கு அதுக்கு ஜீவனம், அது வேஸ்ட்டாக போகக்கூடாது. கூட இங்கே இருக்கிறத கூற போகலாம். அதனால் கறவைகள் சென்று காட்டுக்கு போகும். காடுனாலும் அதுதான் வசந்த காடு, நைமிஷாரண்யம்னால அதுவா காட்டில் வேங்கடம் நடை அந்த அது மாதிரி திருவேங்கடமா அது சிங்கவேல் குன்றம் அப்படின்னு அகோபிலம் சொல்ற அது மாதிரி தான் காடா, அல்லது வசந்த காடா காலம் சேர்ந்து அல்லது காட்டுக்கு போய் இதான வானப்பிரஸ்த தர்மம்னு இதான அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக போனோம்னா எல்லாம் கிடையாது. மாடு போட்டு பின்னால் போகிறோம். கறவைகள் பின் சென்று காலம் சேர்ந்து அங்கே போய் என்ன பண்ணுவோம், காலம் சேர்ந்து உண்போம், சாப்பிடுவோம். அதுதான் நாங்கள் பண்ணுவோம். சாப்பிடுவோம்னா அந்த சாப்பிடுவோம்னு சாதாரணம் இல்லை. இதோ சாப்பிட்றது நான் உங்களுக்கு என்ன செய்யணும் ஒருத்தர் கேட்டால் எனக்கு சாப்பிட தெரியும். ஒருத்தர் 30 அரிசி கேட்டு ஒருத்தர் போனார். என்னப்பா தெரியும் உனக்கு, ரொம்ப சாமர்த்தியாக பதில் சொல்லுவேன், எனக்கு ஒன்றும் தெரியாது, சாப்பிடத்தான் தெரியுமா. சரி நீ எப்படி சாப்பிட்றேன்னு பார்க்கணும்னு உட்காந்து அதை சாப்பிட வச்சு சாப்பிட்ற போது என்னென்ன, ஏன்னா சாப்பிட்றதுக்கு அப்படி சாதாரண விஷயம் இல்லை, அதுக்கு நியமங்களாக இருக்கும். சாப்பிட்றதுனா எங்களுக்கெல்லாம் தெரியாது, நியமங்கள்லாம் தெரியாது. ஏன்னா கிழக்க பார்த்து உட்காந்து சாப்பிடணும் தெரியாது. ஸ்நாத்வா கீதா ஸ்நானம் பண்ணி, ஏன்னா கந்தையானாலும் கசிக்கு கெட்டு கூழானாலும் குளித்து குடின்னு அந்த நாளே சொல்லி கொடுத்தான். ஸ்நாத்வா புத்திதான்னு சாஸ்திரம் சொல்றது. ஸ்நானம் பண்ணி சாப்பிடணும்னோ அல்லது யாரான அதிதிக்கு கொடுத்து சாப்பிடணும் அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஏதோ சாப்பிடுவோம். மாடு நின்னா நாங்களும் நிற்போம், மாடு நடந்தால் நாங்களும் நடப்போம், நடந்துட்டே சாப்பிடுவோம். இதெல்லாம் இந்த நாகரிகம் ஆயுர்வாடியதை தங்கள்கிட்ட இருக்க தோஷமாக சொல்கிறா. இன்னைக்கு வந்துட்டு அதுதான் இப்போ நாகரிகமே. நின்றுட்டு கையில் பிளேட்டை வச்சு நடந்துட்டே சாப்பிட்டுருக்கான் பாருங்க. என்னடா பஃபே நினச்சிக்கிறான், உட்காந்து சாப்பிட்றதில்ல. வீட்டில் சாப்பிட்றோட கையில் வச்சு நடந்து நான் சாப்பிட்றேன். இப்போ கோவிலில் சுண்டல் கனியும் வாங்கினா இருந்தார். இந்த சுண்டலை எடுத்துட்டு வர வழியில் ஒரு நாள் சாப்பிட்டுட்டே வந்தார். ஒரு பாதி வீடு எடுத்து போச்சு, திட்டினே வந்தார். அந்த வீடு போகிறவருக்கு கொடுக்க மாட்டான் அந்த சுண்டலை. பாரு போரில் பாருங்க, அதான் வீதியில் சாப்பிட்டு வராங்க. கறவைகளுக்கு சற்று காலம் சேர்ந்து உண்போம். அது சார் சாப்பிட்றதுன்னா அப்படின்னா சொல்கிறேன். அதுதானே பெரிய சமாச்சாரம். ஆகார நியமம்னு பண்ணுறார் சுவாமி தேசிகன். அந்த ஆகார நியமத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்தோன்னா நீங்கள் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இருந்தாலும் அதில் முக்கியமாக என்ன சொல்கிறேன், என்னென்ன கரிகாய்கள் சாப்பிடலாம், என்னென்ன கரிகாய்கள் சாப்பிடக்கூடாது, எந்த பால் சாப்பிடலாம் அவர் சொல்கிறார். வாசல் எல்லா வாசல் அந்த சோறும் வரகு முதலானவை ஆகாது என்ற சோறும் வாசலல்லா வாசல் வழியே வந்த சோறுங்கிறார். ஏதோ பக்கத்து காப்போட்லேருந்து அங்கேருந்து அப்படியே எடுத்து இந்த காப்போட்டு உள்ளே அடுத்தாத்துலேருந்து தெளிய பண்ணி இந்த அத்தை தெரியாரத்துக்கு சாப்பாடு போடாதேன்னு கோயிலேருந்து பிரசாதத்தில் இருந்தால் இந்த வாசப்படி வாசலல்லா வாசல் அதை வழி வந்த சோறு கூடாது. வரகு முதலானது ஆகாது என்ற சொல்லுன்னா அதிதிக்கு கிடையாது, கை நினைக்க முடியாது, யாரும் அதிதிக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னால் அது பிரயோஜனம் இல்லை. வாசல் நின்றுட்டு யாரான அதிதிகள் இருந்தால் வரலாம் அப்படின்னு டப்புனு கதை சாத்திரம் தான் வாசம் யாரும் வந்துட போகிறாங்க. அது கூடாது. அது மாத்திரம் இல்லை, தீய வற்கண்பட்ட சோறும் தீதச்சோறும் அது கூட வேற சொல்றார். நாய் முதலானவை பார்த்த சோறுங்கிறார். நாய் கண்ணால பார்த்தாலே தோஷம் தான். மடியில் வச்சுட்டு அதுக்கு ஊட்டிட்டு உச்சிஷ்டத்தை சாப்பிட்றவங்களாம் இருக்கான். நாய்னா அவ்வளோ ரொம்ப சார் எனக்கு ரொம்ப பிட்டு சார் அப்படிங்கிறான். நாயை தொட்டாலே ஸ்நானம் பண்ணணும் சாஸ்திரம் இருக்கு. அதுக்கு மாத்திரம் சீரை இலை தும்மல் இவைப்பட்ட சோறும் கையில் பிரசாதத்தில் சாயகத்துக்கு வரா. தும்மல் வந்ததுன்னா வச்சுட்டு தும்மிட்டு தூரம் போடணும். இன்னைக்கு ஏதோ நமக்கு சொல்லிட்டு இருக்கா அப்புறம் மாஸ்க் போட்டு வச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் தும்மல் தும்மல்லாம் வந்தாங்க. அதெல்லாம் எழுதினாலேயே இந்த சாப்பாடு எடுத்துருந்து அது பரிமாறுறதுக்கு வரைச்சே அதில் தும்மலோ இருமலோ வந்ததுன்னா கையில் பிரசாதத்தினா வச்சு தும்பல் வரும்போதுலாம் கொண்டு வைக்கணும். அது பட்டுனா அப்புறம் சாப்பாடு சாப்பிட்டு நிறைய கேட்டார். அது மாத்திரம் இல்லை, புளி முதலானவை செய்யால் உண்ணும் ஊனும் புளி முதலானவைன்னு சொல்லிவிட்டார். குளிச்சா மாத்திரம் போகாது. ஏன்னா ஆடு மாடு குளிக்கிறது காக்கா ஸ்நானம் கஜஸ்நானம்னு சொல்லிட்டு போனார். அதாவது நதிகளில் போய் ஒரு இதான சங்கல்பங்கள்லாம் பண்ணாமல் தபால் போய் முழுகிட்டு வந்தால்
காக்கா ஸ்நானம் கஜஸ்நானம் போலேன்னு நமக்கு ஒரு பிரிவாழலாம். காக்காய் தான் முழுகுறது, அது மாதிரி நமக்கு முழுகுறது. அது குளிச்சா போகணும்னு நினச்சிட்டு போகிறாளேங்கிறது குழி முதலானவைன்னு ஒரு பாதம் சொன்னார் கீதா வடிவத்தில். அதுக்கு மேலே செய்ய வேண்டிய காரியங்கள் இப்படி கர்மானுஷ்டான கல்யாணம், சந்தியாவந்தனங்கள், பாக்கி சாமான், பகவதாராதனம் என்னென்ன உண்டோ அதுக்கு என்னெல்லாம் நமக்கு விதிச்சிருக்கோ அதெல்லாம் பண்ணணும். குழி முதலானவை செய்யாது உண்ணும் ஊனும் கூட்டில்லா பந்தியும் கை பிறர் கை ஊனும்னாரு. இன்னொருத்தர் சாதத்தை பிசிஞ்சு கையில் வச்சு சாப்பிடாது. ஏதோ குழந்தைகளுக்கெல்லாம் சாதம் பிரிஞ்சு போட்ட சமாச்சாரம் வேறு. பெரியவா வேறு வழியில் சார் எனக்கு கையில் ஃப்ராக்சர் கட்டு போட்டுருக்குன்னா அதெல்லாம் எக்ஸப்ஷனல் கேஸு, சாதாரணமாக சொல்லிச்சு. பிறர் கையும் அது மாத்திரம் இல்லை, நடிமதிச்சி விளக்காக வைத்து உண்ணும் மூணும். நான் அங்கே போய் மொட்டை மாடியில் போய் 3 லைட் டின்னர் சாப்பிட்றேன்னு வெறும் நிலா சாப்பாடு இல்லைன்னா வெறும் ஒரு டீ பந்தம் ஏதோ இதை கொளுத்துக்கிட்டு குளிர்காற்றுக்குமா அந்த வெளிச்சம் இருக்குன்னு சாப்பிட்றாரு. நள்ளிரவில் விளக்கு இல்லாமல் உண்ணும் மூணும் தர விளக்கு இல்லாமல் சாப்பிட்றாரு. அது ரொம்ப சயின்டிஃபிக்காக தான். சாப்பிட்டுட்டே இருக்கிட்டே கூட திடீர்னு விளக்கு போயிடுச்சுன்னா சாப்பிட்டு நிறுத்திடணும், மறுபடியும் விளக்கு வச்சுருந்தா அதை சாப்பிடணும் தான் சாப்பிட்றேன். ஏன்னா அதில் சயின்டிஃபிக்கும் அதில் தானே பூச்சி புழு விழுந்துருந்தான் தெரியாத விளக்கு வெளிச்சத்தில். இந்த மாதிரி நிறைய சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, வெத்தலை போட்டு சொல்கிறார் தேசியம். என்னன்னா வெற்றிலை முன் தின்னாது முன் தின்னும் பார்க்கும், வெற்றிலை முன் தின்னால் தின்னும் பார்க்குன்னா வெத்தலை முதல்ல கொஞ்சம் ரொம்ப விசேஷமாக இந்த தெரிஞ்சவா விஷயம் தெரிஞ்சவாளை கவனித்து பார்த்தா தெரியும். முதல்ல பார்க்க போட்டுக்கூடாது, எல்லாரும் தான் நம்ம பண்ணுறோம். வெத்தலை துளி கிள்ளி வயலை போட்டு அப்புறம் பார்க்க போட்டுப்பாங்க. வெற்றிலை முன் தின்னா தின்னும் பார்க்க அது மாதிரி பண்ணால் என்னன்னா 7 ஜென்மாவில் தரித்திரம் வருவோம். அது மாதிரி சாப்பிட்டா வெறும் பார்க்க போட்டு அப்புறம் வெத்தலை போட்டுருந்தாங்க. அப்புறம் வெற்றிலை நுனியும் நடுவும் ஈர்ப்பு, அதான் ஈர்க்கு இருக்கிற நுனி நடுவில் அது இதில் காம்பு அந்த ஈர்க்கு அதெல்லாம் சாப்பிடும். அதெல்லாம் எடுத்துட்டு வெத்தலை போட்டு. அது மாத்திரம் இல்லை, இந்த கடையில் எல்லாம் போய் சுண்ணாம்பு வாங்கிட்டு வராமல் அது என்ன பண்ணுவோம், ஒரு வெத்தலையிலே சுண்ணாம்பு வச்சு கொடுத்துருவாங்க. இன்னொரு வெத்தலை அந்த சுண்ணாம்பை சுத்தம் பண்ணிவிட்டு அந்த வெத்தலை போட்டுருவாங்க. எவ்வளோலாம் சொல்கிறார் தேசியம். இந்த மாதிரி ஆகார தெய்வம்னு நிறையா சொல்கிறார். கரிகாய்கள் இதெல்லாம் சேர்க்கக்கூடாது, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் அதனால் எங்களுக்கு வேறு ஒன்றும் தெரியாது. கறவைகள் பிரிச்சத்து காலம் சேர்ந்து உண்போம் அப்படின்னு சொன்ன உடனே எங்களுக்கு கேட்டிருந்தாரா கண்ணன், சரிம்மா உங்களுக்கு அனுஷ்டானம் இல்லைன்னு சொல்லிவிட்டேன். அதான் உங்களுடைய தானே சிரமம் புரியுது, நான் அதை ஒன்றும் பெருசுப்படுத்துகிறேன். நான் ஞானம் இருக்கா, நான் கர்மயோகம் இல்லைன்னு ஞான யோகம் இருக்கான்னு. அறிவில்லாத அறிவு ஒன்றில்லாத அறிவு ஒன்றுமில்லாத மூழ்கிப்பாருங்க. சாதாரண அறிவு இல்லாத 10 மாடி மேய்ச்சா 10 மணி நெல் கூலின்னு எங்களுக்கு எண்ணி வாங்க தெரியாது. பழைய நாளில் கிராமங்கள்லாம் நான் குழந்தைகளுக்கு சில இதில் பார்த்துருக்கேன். இப்போல்லாம் அவாவா கையில் மொபைல் கம்ப்யூட்டர் வச்சு கால்குலேட்டர் வச்சு வந்துடுவாங்க வியாபாரம் பண்ணுறவங்க. அது இல்லாதவர்களே கிடையாது. இதெல்லாம் தயிருக்கு வந்து இப்போ தயிர் காயெல்லாம் வந்தால் செவத்தில் கோடு கொடுத்து போவாங்க. அன்னைக்கு பால் கொடுத்தா தயிர் கொடுத்துருக்கா, நம்ம வீட்டுக்கு பாசனம் திண்ணையில் கோடு இருக்கும். அதுக்கப்புறம் மொத்தமாக எண்ணி இத்தனை ஆச்சுன்னு கொடுத்துருக்கா, இல்லை கார்டு கொடுக்குறது இல்லைன்னா இதில் கணக்கு வச்சுக்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அதான் சொல்கிறா 10 மாட்டுக்கு 10 மணி நெல் அது கூலி எண்ணி வாங்க எங்களுக்கு தெரியாது. சாதாரண அறிவே இல்லாத வாழ்க்கை இப்போ ஞானத்துக்கு என்ன பிரசக்திங்க. அறிவில்லாத அறிவு ஒன்றில்லாத அறிவு ஒன்றும் இல்லாத ஆய் குலத்து எங்கள் குலத்தை பார்த்தாலே தெரியுங்க. வியாக்கியானம் ரொம்ப அழகா பண்றாங்க. அறிவில்லாதன்னு சொன்னா பகவான் ஒருத்தன் இருக்காங்கிறதான அந்த அறிவே இல்லாத. அறிவு ஒன்று இல்லாதன்னா பக்தியோகத்தை அறியாதவர்கள். அறிவு ஒன்றும் இல்லாதன்னா சரணாகதியை பற்றி அறியாதுன்னு இதுக்கு வியாக்கியான விசேஷமா அதுக்கு அர்த்தம் பண்றான் சுவாபதேசத்துக்கு சொல்லிட்டு. ஏன்னா இவன் இந்த பாவசமே சரணாகதிக்கு அங்கமானதான். சரணாகதி முக்கியமாக அங்கங்கள்லாம் சொல்லியிருக்காரு விஸ்தாரமாக. ஆண்கொண்டிய சங்கல்பா பிராத்திகுல்யஸ்ய வர்ஜனம் ரட்சிஷ்யதி விஸ்வாசா கோப்திருத்து வரணுங்க எல்லாம் என்ன இருக்கலாம். ஆனால் ரொம்ப சுலபமாக சரணாகதி என்னன்னா இந்த 2 இருந்தால் போகணுன்றார். அன்றைக்கே தேசியின் பாட்டு அந்தளன் அந்திய எல்லையில் நின்ற அனைத்துலகும் நொந்தவரே ஆகி நுடங்கி அனன்யராகி ஆகிஞ்சின்யத்துவம் அனன்யகதித்துவம் இந்த 2 தான் எதிர்பார்க்கிறார். ஆகிஞ்சின்யத்துவம்னா இப்போ சொன்ன பிறகு வசனமான எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. கை முதல் நோட்டு ஒன்றிலே நுண்ணறிவிலேன்னு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அனன்யகதித்துவம்னா
இதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறத ஒன்று தவிர வேறு யாரையும் ஒன்றத்தையே பிடிச்சிட்டு கெட்டியா வேற யாருக்கும் போக மாட்டேங்க. அண்ணனுக்கு வேறு கதி வேறு உபாயம் இல்லை, ஒன்றை தவிரங்கிறதான உறுதி. பாக்கியெல்லாம் ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம், எனக்கு கர்மயோகம் இல்லாமல் இருக்கலாம், பக்தி யோகம் இல்லாமல் இருக்கலாம், ஞான யோகம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எம்பெருமான் ஒருத்தன்தான் புகழ் என்றதான அறிவோடு ஒரு திருவடியே கெட்டியாக பிடிச்சிருக்கிறது அண்ணனுக்கு நிச்சயம். இது ரெண்டு இருந்தால் போதும். இதைத்தான் நம்முடைய பொதுவாச்சரியர்கள் ஆழ்வார்கள் எல்லாரும் தான் எல்லா இடத்தையும் தான் சொல்றாருங்க. நின்னருளாங்கதியற்று மன்றொன்றில்லேன் சொல்லணும். நெடுங்காலம் பிழை செய்தலை கழிந்தேன், உன்னருக்கிரிதான உன் நிலை உகந்தேன், உன் சரணே சரணென்னும் துணிவு பூண்டேன், மன்னுருளாய் நின்றதிலே எனக்கு தீர்த்து வாழவரதம் வாழ்த்து தரவரித்தேன் உன்னை. இன்னருளால் இனி எனக்கோர் பரம் ஏற்றாமல் என் திருமால் அடைக்கலம் கொள் என்னை நீயே. ஊரிலேன் காணி இல்லை, ஒருவருவர் இல்லை, பாரில் நின்பால் மூலம் பற்றுவேன் பலம் மூர்த்தி. காரணி மன்னனே கண்ணனே கதறுகின்றேன், ஆளுடர் கலைகள் நின்றா அரங்கமா நகருளானே அழகில்லே நெறிவென்றதன் மேல் மஞ்ச விரைவார்வான் நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வாரே. நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழ் ஒன்றில்லாடியே உன்னடிக்கு அமர்ந்து புகுந்தேனே. கொன்றேன் பொல்லுயிரை குறிக்கோள் ஒன்றில்லாமையார் என்றேனும் இறந்தார்க்கு இனிதாக உரைத்தறியேன். குன்றே மேகமதிர் குளிர் மாமழை வேங்கடவா அன்றே வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டொருளே. பற்றேர் ஒன்றுமில்லேன் பாவமே செய்து பாவியானேன், பற்றேர் ஒன்றறியேன் மாயினை எங்கள் மாதவனே. கல்தேன் பாய்ந்தொழுகும் கமலச்சுனை வேங்கடவா அற்றேன் வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டொருளே. என்னப்பன் எனக்காயுளாய் என்னை பெற்றவளாய், பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பனுமாய், மின்னப்பன் மதில் சூழ் திருவிண்ணகர் சேர்ந்தவப்பன் தன்னொப்பாரில்லப்பன் தந்த நந்தனதாழ்நிழலே. தருதுயரம் தடாயே நின் சரணல்லால் சரணில்லை, விரை குழைவு மலர்புழில் சூழ் வித்துவக்கோட்டம் மானே. அரிசினத்தால் ஈன்றதாய் அகற்றிடும் மற்றவழ்த்தம் அருள் நினைந்து அழும் குழவி அதுவே போன்றிருந்தேனே. அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி கருணேத்வம் ஜமுனேஷு சார்வபூமி, விதுஷி திரிவீதிசிம் ஸ்வயம்மாம் விஷசைலேஸ்வர பாதசாத் குருத்வம். ந தர்மனிஷ்டோஸ்மி ந சாத்மவேதி ந பக்திமான் त्वच्चरणारविन्दे அகிஞ்சனः அனன்யகதி சரண்யே त्वत्पाद மூலம் சரணம் பிரபத்யே. அப்படித்தான் சொல்றா பெரியவாள்லாம். ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாருமே அனன்ய ஆகிஞ்சன்யத்துவம் அனன்யகதித்துவம் இதுதான் ஆரம்பிச்சவரே பாஷ்யக்காரர் தான் முதல்ல. அதை ரொம்பவும் பிரகாசப்படுத்துகிறோம் சுவாமி தேசிகன். ஏன்னா சரணாகதிக்கு நீ வேற ஒன்றும் சிரமமே பட வேண்டாம். சரணாகி பெருமாட்டம் போய் சரணாகி பண்ணணும்னா பெருமாள் நிறைய ரொம்ப இன்னும் புரிகிற மாதிரி நான் சொல்கிற வழக்கம். ரொம்ப லௌகிக வாழ்க்கைலாம் பார்த்தா இப்போ கூட்டிட்டு நக்ஷர் ஒன்றுமே வேண்டாம், பெருமாட்டை போய் அழுது எனக்கு ஒன்றும் தெரியாதுடா, உன் திருவடியை தவிர எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு போய் அழுகி கூட்டிட்டு போகிறதுனா சரணாகி. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆச்சாரியா சன்னதியில் போய் சரணாகி பண்ணுறேன், சரணாகி பண்ணி வைக்கிறார். நமக்கா பிரார்த்திக்கிறார் ஆச்சாரியன். இவன் ஊர் அன்னைக்கு நியூஸ் பேப்பரில் அன்றைக்கி என்ன லேட்டஸ்ட் நியூஸ்ன்னு பேசினுக்கிறான். கொஞ்சமான அந்த பாவம் அவன் நமக்காக பிரார்த்திச்சுன்னா கூட பெருமாளை சரணாகதி பண்ணச்சே நான் பண்ணினதான பாப்பங்கள் இந்த ஜென்மா எடுத்து நமக்கு வியர்த்தமாக போனது எத்தனை நாள் போச்சு. ஆகினால உன்னை தவிர எனக்கு ஒரு உபாயம் இல்லை, உன்னை தவிர கதி இல்லை, நான் பண்ணின தோஷத்தை எல்லாம் பொறுத்து என்னை எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்றுதான பாவம் முக்கியமாக கவனம் இல்லையா. அப்போ நான் பண்ணிட்டு விட்டேன், மரநியாசம் பண்ணி விட்டேன், ஆச்சாரியத்தை பண்ணிட்டு விட்டேன் பிரச்சனை அது வரணும். அதான் தேசியம் நிறையா எடுக்கிறார் திருசாரத்துலேயும். அதுக்கப்புறம் தான் உத்தரகத்தி அதிகாரத்தில் அதுக்கு மரநியாசம் பண்ணியாச்சே பூ சும்மா இருக்காது. எது பண்ணினாலும் அப்புறம் எம்பெருமானுடைய பிரீத்திக்கு போக்கு வீடாக செய்ய விட்டார். எல்லாம் பண்ணுறதுனால எம்பெருமானுடைய பிரீத்திக்காக. அதுதான் இவ சொல்றா, அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து குலத்தை பார்த்தாலே தெரியல. ஆய்குலத்து பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். எங்க நாங்கள் எப்படிலாம் இருக்கலாம். அதாவது இதெல்லாம் எப்படி இல்லையனும் ராமோ விக்கிரகவான் தர்மஹா என்றும் கிருஷ்ணன் தர்மம் சனாதனம் என்றும் எங்கள் குலத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு நாங்கள் வேற புண்ணியம் பண்ணால் நீ வந்து பிறந்து போகணும். சக்திபானை முதற்கொண்டு நீ 1000 படியில் சொல்லிச்சு. எங்கள் குலத்திலே இருக்கிற எங்கள் ஆயர்வாடியில் இருக்கிற சக்திபானை முதற்கொண்டு நீ மோட்சம் கொடுக்கணும். என்ன நம்மாழ்வார் சொன்னார், கற்பாரி ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ
புற்பால் முதலா புல்லரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சர புற்றவும் நற்பாலுக்கு வைத்தனன் நான் முகனார் பெற்ற நாட்குள்ளேனார். அவன் திருவவதாரம் பண்ண திருஅயோத்தியில முளைச்சத்துக்கு ஒரு காரணத்துக்காக அங்க இருக்கிற புல்லு, அங்க இருக்கிற எறும்பு, நற்பால் அயோத்தி, அங்க இருக்கிற எறும்பு அத்தனைக்கும் அது சராச்சரம்னா அது அவதான் குலசேரி கடிச்ச அன்று சராச்சரங்களை வைகுண்டத்தை தீர்த்து விட்டார்கள். அதனால ராமாவதாரத்தை சொல்றோம். ஆகினால ஆயர்வாடியில் இருக்கிற சட்டிபானைக்கு போக நீங்க முழுக்க முழுக்கணும். அங்க வியாக்கியானம் சொல்றா, சுவார்ஜித தரம் இல்லை என்றால் பிதுரார்ஜித தரம் இல்லை என்று ஆகுமோ. நாங்கள் ஒன்றும் கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம் இல்லைன்னா நாங்கள் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் நீ வந்து பிறந்தியே இல்லையா? ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். எங்களுடைய புண்ணியம் இருக்கே அது வந்து எல்லையற்றது. தர்ம க்ஷரதி கீர்த்தனாத்துன்னு சாஸ்திரம். தர்மஹா க்ஷரதி கீர்த்தனாத்து யஜ்ஞோ அனுர்த்தேன க்ஷரதி எழுதிச்சான். யாகம் பண்ணுவோம், போய் சொன்னா யாகம் பண்ணிக்காது. தர்மம் பண்ணினா அதை பிரச்சாரம் பண்ணினா அது இப்போ அந்த தர்மம் போயின்னு விட்டார். ஒரு டியூப் லைட்டை வாங்கி போட்டு அது இந்த வெளிச்சம் தெரியாத அளவுக்கு அதை கருப்பில் அதை பெயிண்ட் அடித்து பேரெல்லாம் போட்டு பண்ணிக்கலாம், பப்ளிசிட்டி பண்ணாதுங்க. தர்மக்ஷரதி கீர்த்தனா வியாக்கியானம் சொல்றா, எங்களுடைய தர்மமானது கீர்த்தனத்தினால கீர்த்தனாது போகாது. ஏன்னா அப்படி எல்லையற்றதான நீ வந்து எங்கள் குலத்தில் கொடுத்தது. அதனால உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோ குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. பதவர்கள் அறிவில்லாத எங்களுக்கு குறைவில்லாத நீ, அறிவு ஒன்றில்லாத எங்களுக்கு குறைவு ஒன்றில்லாத நீ, அறிவு ஒன்றுமில்லாத எங்களுக்கு குறை ஒன்றுமில்லாத நீ. சொல்றா, ஒரு பள்ளத்திற்கு ஒரு மேடு போதாதோ என்கிறார். ஒரு பள்ளத்திற்கு ஒரு மேடு போறாங்க. ஏன்னா நீர்மைன்னு பேர். சௌஷீல்யம்ங்கிறதான சம்ஸ்கிருத பதத்துக்கு நீர்மைன்னு அர்த்தம். நீர்மைனா நீரின் சுபாவம். நீர் என்ன பண்ணும்? மேட்டிலிருந்து பள்ளத்துக்கு வரும். அது மாதிரி பகவான் தன்னுடையதான மேன்மையான பதத்திலிருந்து தாழ்ந்து இருக்கிறவர்கிட்ட வரானா. அதான் தயாசரத்தை சொன்னார் சுவாமிஜி. நிஷாதானாம் நேதா கபிகுலபதிஹி காபி சபரி குச்சேலஹா குஜ்ஜாசா பிரஜயவதயோ மால்ய கிருதிதி. 7 பேர் சொல்றார். ராமாவதாரத்தை 3, கிருஷ்ணாவதாரத்தை 4. நிஷாதானாம் நேதா. நிஷாதானாம் நேதான்னா குகன். அவனுகிற தோழமை என்றவன் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ. பூச்சி போறான். தோழமைன்னு சொன்னான். என்னோடு ஐவராமல் ஆதிக்கனம் பண்ணிட்டான் என்ன பகவான். அதை வச்சிருந்தான். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது திருவங்காழ்வார் சொல்றார். அதான் என் தம்பி உன் தம்பி என் மனைவி உன் தோழி எல்லாம் எத்தனை இவ்வளவு தூரம் அது சௌசீல்யத்தினுடைய எல்லை நிலைவிட்டார். அப்படியெல்லாம் போய் அப்படி பண்ணினா ரங்கநாதனை பத்தி பார்த்து இது ஞாபகம் வருது இருக்கு. அங்க அது மாதிரி நிஷாதானாம் நேதா கபிகுலபதி. கபிகுலபதிக்கு சுக்ரீவன். அவன் நினைக்கிறான் தோழமைங்கிறான், ஸ்நேகம் பண்ணிக்கிறேங்கிறான். இவனுக்கு எனக்கு யோகக்ஷேமம் ஒன்னா இருக்கா இல்லையே. 2 பேரும் ஒரே நிலைமையில இருக்க வேண்டுமா? ஏன்னா சக்கான்னு சொல்லணும்னா புத்தர் அதுக்கு தெரிந்துதானே. அது அவன் பணக்காரனோட ஃப்ரெண்டா இருப்பான், ஏழோட ஃப்ரெண்டா இருப்பான், வித்வான்களோட ஃப்ரெண்டா இருப்பான். அப்படியே அதாவது ஓரளவுக்கு தானே ஒரே ஈக்குவல் வேவ் லென்த்துக்கு நான் பாருங்க. இவன் வந்து என்னோட சக்கியம் பண்ணிக்கிறேங்கிறானே. அவனை பார்த்தா பெரிய ராஜகுமார மாதிரி இருக்கான். நான் அவருக்கு குறைஞ்சு எப்படின்னு. ஏன்னா மகாபாரதத்தை ஒரு வரலாறு பார்க்கலாம். ஏன்னா இவர் துரோணர் இருக்காரு, அவரும் திருப்பத்தை மன்னன் பின்னால மன்னனா போறான். பின்னால இருக்கா அவன் ராஜகுமாரா இருக்கு. இவா 2 பேரும் ரொம்ப சகா, ரொம்பவும் நெருங்கிய நண்பர்கள். அவன் சொல்றான் துரோணர் சந்தர்ப்பத்தை சொல்லிச்சு, பின்னால் எனக்கு ராஜ்யத்துக்கு நான் வந்து ராஜாவாகிட்டேன்னா உன்ன மாதிரி எனக்கு உயிர் தோழன் நிறுத்தல் கிடையாது. என்னுடைய ராஜ்யத்தை செய்வாது உனக்கு கொடுக்குறது. அதாவது நம்ம பார்த்துக்கலாம். இவரெல்லாம் ஒன்றும் ஆசைப்படுறது. ஏன்னா இவர் பாண்டவர்களுக்கு துரியோதனாதிகளுக்கு இவர் பாடைகள் கொடுக்கறதுக்கே அவர் ஒன்றும் எதிர்பார்த்தது இல்லை. எந்த நிலையும் ஏன்னா வித்யாபியாசம் பண்ணி கொடுக்கறத எதிர்பார்த்துட்டு. ஏன்னா இப்போ வேணா அது கமர்ஷியலாக போயிருக்கலாம். ஆனால் வித்யாபியாசம் பண்ணுறதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு பணம் எதிர்பார்த்து இத்தனை ஃபீஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. அவாடா குருதட்சிணைங்கிறது குருதட்சிணை கொடுக்கறது அதுன்னு சொல்கிறான். கண்ணனே சாந்தி பண்ணிட்டு போய் நிர்பந்தப்படுத்தி குருதட்சிணை கொடுத்தாங்கிறாருங்க. ஆனால் வித்யாபியாசத்துக்கெல்லாம் நீங்கள் பார்த்தா துரோணர் யார்கிட்டயோ அவாட்டோ இது வாங்கினா அது அவருடைய சரித்திரத்தை பார்த்தா அதுக்கு மேலே சொல்ல கொஞ்சம் தெரியும், இப்போ புரியும். அது சரியை பார்த்துக்கலாம்ட்டான். அதுக்கப்புறம் இவர் வந்து
பாண்டவர்களுக்கு துரியோதனாதிகளுக்குலாம் வாத்தியார்கள் தான் சொல்லிக் கொடுக்குறார், குருகுலத்தில் வந்து படிச்சுட்டு இருக்கா. அந்த பசங்களுக்கு சமமாக இவர் பிள்ளை அஸ்வத்தாமா அவனும் படிக்கிறான். இந்த பசங்கள்லாம் சாதாரணமாக ஸ்கூலுக்கு வந்தாலே பார்க்கலாம், ஏன்டா நீங்கள் என்னடா காலம்பரை மாற்ற என்னடா டிஃபன் மத்தியானம் லஞ்சுக்கு என்னடா கொண்டு வந்திருக்கேன் இதான் கேட்டுருப்பான். பசங்க பேசுவோம். இந்த காலம் எல்லாம் ஒரு ஸ்டேஜ் உண்டு அந்த வயசில் இருக்குது. வயதான வேலைக்கே இருக்க சாப்பிட்றீங்களா ஜிக்குவா சாப்பிட்றீங்க, குழந்தைகள்லாம் பேச்சு தான் பேசுவோம். இந்த பையன் சொல்லுவான், நான் காலம்பரை பால் குடிச்சேன் வீட்டிலேங்கிறான். தினப்படி இந்த பசங்க சொல்லிட்டு இருக்கான். ஒன்றா அம்மாட்ட வந்து கேட்டான் அந்த பையன் அஸ்வத்தாமா. அவெல்லாம் வந்து ராஜகுமாரர்கள்னா பால் சாப்பிட்டேங்கிறானே, பால் நீ குளித்ததே நீ பால் எப்படிமா இருக்கும்னா அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னா ஒரு பசுமாடு கூட கிடையாது. துரோணர் அப்படி இருந்திருக்காரு. 7 மணிக்கு சொல்கிறேன். அவட்ட போய் கேட்டால் அவள் கொடுப்பா. அவட்ட ஒரு ஒன்றும் கேட்கல. அவள் குருக்குள்ள படிச்சுருக்கா, அவளுக்கு ஒன்று. இந்த அம்மா பார்த்தா தினம் கேட்கறது நான் அரிசி மாவை ஜலத்தில் கரைச்சி பால் வந்து இது கொடுத்துருக்கா தினம். இது வந்து ஒரு நாளைக்கு அவர் துரோணத்தை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னான், இந்த மாதிரி இந்த குழந்தையை நம்ம ஏமாத்திட்டு இருக்கோம், உங்களோட வாரிசு இருக்கிற ஒரு திருப்பத்த மன்னன் தான் இப்போ ராஜாவாக இருக்கார், ஒரு ராஜ்யத்தில் பாதி தரையும் சொன்னாலே ராஜ்யம் வேணா ஒரு பசுமாடு கட்டுவாங்களேன், ஒரு பசுமாடு வாங்கி நம்ம வீட்டில் கட்டினோம்னா குழந்தைகள் பாலான்னு சரி போனார். இங்கே போய் இந்த மாதிரி நம்ம மன்னர்கிட்ட போய் சொல்லுங்க, அவருடைய பாண்டிய ஸ்நேகிதன் துரோணன் வந்திருக்கேன்னு சொல்லி இவர் காது கூட அவர் சொன்னார். நான் யாருக்கு யாரா ஸ்நேகிதன், பணக்காரனுக்கு 7 ஸ்நேகிதனாக இருக்க முடியாதுடா, எங்கேயுமே அது தெரியாதா, இத்தனை படிச்சிருக்கானே அவங்க பார்க்கலேன்னு சொல்லுவேன். உடனே அங்கே தான் சொல்கிறார், ஒரு சபதம் பண்ணார், உன்னுடைய நான் ஐஸ்வர்ய அகந்தனை இப்படி சொல்லி உன்னை தன் தேர் காலில் கட்டின வர மாதிரி ஒரு சிஷனை தயார் பண்ணி உன்னை நான் கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறாரு. அப்புறம் அர்ஜுனன் அதை வச்சுன்னு பட்டார் அவர். ஏன்னா இருக்காதுன்னா அவளுடைய ஸ்நேகிதன் முன்னு வரைச்சே உத்தரவுத்தர் அவன் தான் சுப்ரீம் நினைக்கிறான், என்னடா எனக்கு ஸ்நேகிதங்கிறான், இது சரியா வருமா தெரியலையே அப்படின்னு. நிஷாதா நாம் நேத்தா கபிக்குலை பற்றிக்கு காப்பி சபரி பதம் போட்டார். அவள் எங்கே பிறந்தா, என்ன ஜாதி, அவளுக்கு என்ன, அதான் யோகிக்கு ஒன்று அதை பற்றி கவலையப்படையாது, பக்தி தான் பார்த்தாருங்க. இப்போ குச்சேலஹா இந்த 3 ரகவாதராக்கு குச்சேலஹா. அன்றைக்கே நான் சொன்ன மாதிரி குச்சேலங்கிறது காரண பேராக பிடிச்சது காரணம். குச்சேல முனையே நான் பார்க்கணும், வைராக்கிய பற்றி ஸ்லோகம் தானா முட்டி குச்சே குச்சேல முனையே தத்தேஸ்வ வித்தேசுதான். குச்சேல முனியை அடிச்சவர் சுவாமி தேசிகன் தான் குச்சேலா. ஆனால் அவர் வந்து பெருமாளுக்கு எதுவும் எதிர்பார்க்காம போகிறோம். அவன் இங்கேருந்து அவரை குச்சேலன் அவர் இவா இருக்கிறவா தான் ரொம்ப நிறுத்திட்டு இல்லையெல்லாம் அனுப்பிச்சுட்டாங்க. அவருக்கு சுதாமா தான் உண்மையான பேர். அவர் பாலியத்தில் சாத்தியப்பேருடைய ஆசிரமத்தில் 2 பேரும் ஒன்றா படிச்சிருக்கா, அதை வச்சு நீங்கள் எடுத்து போகிறாங்க. போய் கேட்குறாரு, ஆத்திகளாக அதை பற்றி பேசிட்டு இருக்கா. இவன் ஆத்திகார் தான் சொல்லி அனுப்பிச்சு அங்கே போய் ஒன்றுமே கேட்கலாம். அவனுக்கு அனுப்புறப்படுறார். குச்சேலஹா குப்ஜாசா நான் திரிவக்கரைன்னு அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோ. நாளைக்கு ஒரு பாஷத்தை வச்சு சொல்லியிருக்கேன். அந்த கம்சனுக்கு இந்த வாசன தர்பியத்தை எடுத்துட்டு போனவள் குப்ஜா திரிவக்கரைன்னு பேர், உடம்பு போடுறாங்க. அப்புறம் மாலியா அவரும் ஒரு சுதாமா மாலாக்காரன். இப்படி இவள் எல்லாரும் யார் எல்லாம் ரொம்ப சொந்தவாளா, இல்லை கோட்டீஸ்வரர்களா, இல்லைன்னா தேவதைகளா, இத்தனை பேர் நிலைமையும் பார்த்து பெருமாளுடையதான நிலைமை என்ன, இவர் கீழே இறங்கி வந்தான். நிஷாதா நான் நேதா கபிகுலபதிகி காபி சபரி குச்சேலா குப்ஜாசா சொன்னாரோ. அதனால என்ன அந்த ஒரு பள்ளத்திற்கு ஒரு வீடு போதாதோ என்கிறார். நாங்கள் குறை ஒன்றுமில்லாத போன்னி, நாங்கள் அறிவொன்றும் இல்லாத எங்களுக்கு குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தாக அப்புறம் வருவோம். குறை ஒன்றும் இல்லாத அப்படின்னா ராமாவதாரத்தில் பெருமாளுக்கு சில குறைகள் இருந்துதான். அப்படியே நாச்சார ஒரு 8-10 சொல்லுறது. ராமாவதாரத்தில் சில குறைகள் இருந்தது. அந்த குறைகள்லாம் கிட்டாவதாரத்தை இல்லை, குறை ஒன்றும் இல்லாத. குறை ஒன்றும் இல்லாதன்னு முதல்ல அர்த்தம்னா அவாப்த சமஸ்த காமன்னு அர்த்தம். அவனுக்கு நமக்கு தான் எத்தனை இருந்தாலும் ஏதாவது குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்போம். குறை இருக்கும், நிறைவாகவே சொல்ல மாட்டோம். சில பேர் பார்த்தா எப்போத்தாலும் நெகட்டிவ் தான். ஒரே சமாச்சாரம் இருக்குது. அதுதான் அதாவது அவன் வந்து போய் அட்ரஸ் பண்ணுறாங்க மீட்டிங்கில் போய் அட்ரஸ் பண்ணிச்சு. அங்கே இருக்கிறவாள்னா ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருக்குது. Among the people present here, I find 50% of fools. அப்படின்னா நான் சண்டை கொடுத்தான். சாரி இப்படி I will change my version. Among the people present here, 50% are brilliant. ஒன்று எல்லாரும் கை தட்டான். ரெண்டுக்கு அர்த்தம் ஒன்று தான். 50% தான் புத்திசாலி, பாக்கி 50 ஃபூல் தான் அவன் சொல்கிறான். அது பர்சன்டேஜ் சொல்கிற விஷயத்தில் 2 விதத்தில் இருக்குது. ஒன்று
நம்ம பாசிட்டிவ் அப்ரோச் நெகட்டிவ் அப்ரோச் சொல்கிற பாருங்க. அது மாதிரி ஏன்னா அவள் வந்து நம்ம மனசு நிறைவு முக்கியம் எல்லாம். அவர் சொல்கிறார், குறை ஒன்றும் இல்லாத அவாப்த சமஸ்தகாமன், பெருமாளுக்கு எந்த குறையும் கிடையாது, குறை ஒன்றும் இல்லாத. ஆனால் ராமாவதாரத்தில் சில குறைகள் இருக்கலாம். என்னென்னா முதல் குறை என்னன்னா, அவருக்கு ராமாவதாரத்தில் தூது போக முடியலைன்னு குறை. இல்லை தசவருஷ சஹஸ்ராணி தசவருஷ சதாதிஜா என்று 11,000 ஆண்டுகள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிருக்கார் சக்கரவர்த்தி திருமகன். ஒரு நாள் ஏகாந்தத்தில் சீதா பிராட்டி ராமனை பார்த்து சொன்னானா, நாதா உங்களை புரிஞ்சு நான் அசோகவனத்தில் இருக்கிற பொழுது ஒரு ஆஞ்சநேயர் ஒரு தூதனை நீங்கள் அனுப்பிச்சு வானரோகம் மகாபாகே தூத்தோ ராமஸ்ய ஜீவதான்னு சொல்லி அப்புறம் ராமகதை சொல்லி எனக்கு உயிர் வர மாதிரி பண்ணி நான் பிராணம் போகாமல் என்னை தடுத்து சந்தோஷமாதார்கள் அதை வந்து சொல்லி அவள் தான் காளிதாசன் தொழிற்ச மேக சந்தேச காந்தா. ஏன்னா தன்னுடைய மனைவியை பார்க்கறத விட மனைவிட்டு இந்த தூதனை பார்க்கறது அதிக சந்தோஷமாக இருக்கு அவனுக்கு நாயகன். அவன் வந்து அதாவது அந்த தூதனை பார்த்துட்டு அவளை சந்தோஷப்பட்டேன். தூது வந்து அவனை கொடுத்த சந்தோஷம் மறக்க முடியாது என்னுடைய வாழ்க்கையில். இப்படி சக்கரவர்த்தி ஆமாம்மா ஆமாம்மா நீ சொல்றது வாஸ்தவம். உன்னை பார்த்து வந்து சூடாமணி என்று கொடுத்தான். அந்த சூடாமணி வாங்கினது அவர் சொல்றார், சுக்ரீவனை பார்த்து வதுவுக்காரமே நான் கல்யாணம் பண்ணிக்கியே ஜனகருடைய அரண்மனையில் தலையில இருந்து சூடாமணி இந்த தலையில இப்போ எனக்கு அப்படியே அந்த ஜனகர் அரண்மனையில் நான் கல்யாண கோலத்தை இருந்து ஞாபகம் எனக்கு வருது அப்படின்னு நான் சொல்லிவிட்டு முதலாவதாராமா கிமாக மமபாமணி இன்னும் சொல்லுடா என்ன சொன்னா சீத்தல்ல நான் கேட்டேன்னு உடனே ராமன் சொல்றார் சீத்தேட்டேன் என்னாலும் பேசியிருக்கான். ஆமாம்மா நீ சொல்றது வாஸ்தவம் தான், எனக்கு அந்த மாதிரி சந்தோஷத்தை கொடுத்தா அவனுக்கு பார்த்துட்டு சொன்னான். வாஸ்தவமான விஷயம், மறக்க முடியாது அவன் பண்ணிருந்தேன். அப்போ ஒரு காரியம் பண்ணிக்கிறேன். நீங்கள் அது மாதிரி அந்த சந்தோஷத்தை யாருக்காரும் கொடுக்கணும்னா போய் யாருக்காரும் தூது போயிட்டு வர. அவன் வந்து நமக்கு தூது போனான், அதனால நம்ம அப்படி சந்தோஷப்பட்டோம். அந்த காரியத்தை நீங்கள் யாருக்காரும் பண்ணுங்களேன், தூது போயிட்டு வரல. ஆத்துக்காரி சொன்னால் கேட்காம இருக்கணுமா? நான் பெருமாள்லேருந்து இந்த நிர்பந்தம் என்ன பண்ணால் நேரம் போகிறார் வீட்டுக்கு தான் தட்டினார். வந்திருக்கா சக்கரவர்த்தி வந்திருக்கா, மகாராஜா வந்திருக்கா, வாங்குவோம். ஒன்றும் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கான்னு தூது போகணும்னா மெசஞ்சர் சர்வீஸ் இப்போ இன்றைக்கி இருக்கிற கூரியர் சர்வீஸ் எல்லாம் நினச்சி மறந்து விடாதீங்களா. ஒன்றுமே வேண்டாம். 30-40 வருஷத்துக்கு முன்னால் எல்லாம் டெல்லிக்கு போகலான்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் அமெரிக்கானா சரசரமாக படித்தேன். டெல்லியில் எல்லாரும் பிள்ளை இருக்காங்க பொண்ணு இருக்காங்கன்னா நீங்கள் என்ன டெல்லிக்கு போகலா, என் பிள்ளையாத்துக்கு கொஞ்சம் ஒரு அப்பளம் கொடுக்குறேன், இல்லை சின்ன ஒரு பேக்கெட் கொடுக்குறேன், கொஞ்சம் கொடுத்துருக்குறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு அப்போ அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவளுக்கு சொல்ல கிடையாது. ரெண்டாவது போய் செய்தி அவன் போய் சொன்னான்னா அவள் அப்பாவை பார்த்த சந்தோஷம் அவனுக்கு இருக்கும். அவள் அப்பாட்டேருந்து போய் அப்பா அவங்க அப்பா சமாச்சாரம் சொல்லி ஜாரிக்கு சொன்னார். அவள் அங்கேயே இதுலேயே சொல்கிறான், அது மாதிரி பாவண்டுவே சொல்கிற உலகத்துலேருந்து சொல்லி அனுப்பிச்சாங்க அங்கே தர்மபுத்தர் சந்தோஷப்பட்டான். அதனால் இவர் வந்து இவரை விட்டு நல்லா தூது பண்ணான். இது சக்கரவர்த்தி தூது பண்ணுறா கும்பகம் எல்லாரும் சொல்லிட்டான், ரிஜெக்ட் பண்ணிட்டான். ஸோ இந்த அவதாரத்தை அதாவது பட்டாபிஷேகம் பண்ணிட்டவன் ஒரு ராஜாவா இருக்கின்றவன் தூது போறதுக்கு மிஸ்ஃபிட். இது சரியில்லை, மனசு ரொம்ப கஷ்டம் இருக்கு. அதுக்காக அர்த்த அவதாரத்தை பண்ணிச்சு என்ன பண்ணாலும் யயாதி சாபத்தினால அந்த குலத்துல பட்டாபிஷேகம் பண்ணுவதற்கு யோகியதை இல்லாத குலமாக தேர்ந்தெடுத்து வந்து பிறந்தான். எதுக்காகனா தூது போகணும். ராமாவதாரத்தை செய்ய முடியாத காரியத்தை கிருஷ்ணாவதாரத்தை பண்ணணும்னு. அதுதான் அவர் பிள்ளலோகாச்சாரியார்னு ஒரு ஆச்சாரியன் சொல்றார். என்ன சொல்றார், ராமாயணம் என்ன சொல்லிட்டு நான் சிறையிலிருந்த வழியாயிற்றம் பேசிட்டு. அப்புறம் மகாபாரதம் தூது போனவன் நீர்மையை பேசிட்டுங்கிறார். தூது போனது நீர்மை தான் முக்கியம். அது என்ன அவன் என்ன பண்ணா அதுதான் திருவங்காயம் இதை வச்சிருந்த பாஷன் சொல்றான். முன்னோர் தூதுவானரத்தின் வாயில் மொழிந்து அரக்கன் மன்னூர் தன்னை வாழினார் வாட முனிந்து. அவ என்ன பண்ணா முன் ஓர் தூது வானரத்தின் வாயில் மொழிந்து வால்மீகி ஸ்லோகத்திலே இருக்கிறார் திருமங்காழ்வார். வானரோகம் மகாபாக தூத்தோ ராமஸ்ய ஜீவதா. வானரம் தூத்தன் முன் ஓர் தூது வானரத்து வானருங்கிற பதவியில் உபயோகப்படுத்த மாட்டார். ஏன்னா அவன் தன்னை அப்படித்தான் போல சொல்லிட்டான். வானரத்தின் வாயில் மொழிந்து அரக்கன் மன்னூர் தன்னை வாழியினால் மாட முனிந்து. அவனே என்ன பண்ணான், பின்னோர் தூது ஆதி மன்னர்க்காகி பெருநிலத்தே இன்னார் தூதன் என்றான் எங்குள் கிடந்தானே. திருவள்ளூர் ஆச்சரியமான திவ்யதேசம் அகோபுரம் இடத்துக்குதான அந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற கோயில் பார்த்து ஆச்சரியமா பெருமாள். நான் வைத்திய வீரராகம்
உற்சாதிகள் ரொம்ப நடந்திருக்கு. ரொம்ப அழகான பெருமாள். அவர் வந்து எவ்வளவு அங்கே தலைமுறாடமே பார்த்தா அங்கே வந்தால் நான் பெருமாள் வந்தால் அந்த ரிஷியினுடைய ஆசிரமத்துக்கு நான் படுத்துக்கிட்டு எங்கிட்ட எந்த ஒரு எவ்வளவு கேட்டு பிறகு வந்து ஒரு கோவில் இங்கே நான் திரும்ப ஊழ் திருவள்ளுவர் சொல்லிட்டு இருக்கோம். அவன் தான் முன்னால மாநிலத்தின் வாயாக தூது அடிச்சானே அவனே தானா தூது வந்தா அதோ வரானே அவன் தான் தூது வந்தான் தான் எவ்வளவு கிடந்தானே அப்படின்னா எவ்வளவு அது ராமாவதாரத்தில் தூது போகலேங்கிறதான குறை தீர கிட்டாவதாரத்தை தூது போனான். ஒன்று இன்னொரு குறை என்னன்னா ராமாவதாரத்தில் என்னாச்சுன்னா விஸ்வாமித்திரர் சொன்னார போய் அங்கே போய் சொல்லிட்டு விஸ்வாமித்திரத்து தர்மாத்மா சுத்வா ஜனகபாஷிதம் பத்சராம தனுப்பசியேதி ராகவம் பிரவித்து ராமா இந்த வில்ல பார்க்கறியா வளர்க்குறியா அப்படின்னு இந்த வில்ல வளர்ச்சி இவன் சாமர்த்தியம் இவனுடையதான வீரம் இதையெல்லாம் இவனுக்கு டெஸ்ட் பண்ணி இதை ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் போய் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியிருந்தது. என்ன அநியாயமா இருக்கு. எனக்கு இருக்கு என்னை பார்த்து ஆசைப்பட்டு ஒரு பொண்ணு என்னை கல்யாணம் பண்ணின்னு ஆசைப்பட்டு நான் கல்யாணம் பண்ணி தான் இருக்காம நான் இங்கேருந்து போயிட்டு விஸ்வாமித்திரர் பின்னால போய் மிச்சலைக்கு போய் அதுக்கு ஒரு வில்ல வளர்ச்சி அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் பண்ணானா அதுக்காக கிட்டாவதார்த்தம் அவ சுத்வா குணான்பூர சுந்தர சுக்மதாந்தே நிர்வீட்ச கர்ண விவரத்தை பார்த்தோமே. கிட்டாவதார்த்தம் இவர் குறை தீர ருக்மிணி ஏன்னா அவள் கிட்டனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ருக்மிணி ஆசைப்பட்டு சொல்லி அனுப்பிச்சு தூத்தரை அனுப்பிச்சு அது மாதிரி அந்த குறை தெரிஞ்சுதான். அது கூட ராமாவதாரத்தில் எல்லாரும் ஆச்சாரசீலரான வசிஷ்டர் கெடுபடி ஜாஸ்தி. சரி சில இடங்களில் சரி பிறந்த இடத்துல ரொம்ப ஆச்சாரம் சீராக இருப்பா. இங்கே கல்யாணம் பண்ணி எடுத்து கொஞ்சம் மாடான இருந்ததுன்னா பரவாயில்ல அங்கே போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னா அங்கே மாமனாரோடு கர்மணேமிகி சம்சுத்தி ஆஸ்திதா ஜனகாதேகான்னு விட்டார். அவர் அதுக்கு மேலே அவர் ஜனகர் இப்படி போய் ராமாவதாரத்தில் ஒருத்தர் கிட்ட போய் தொடக்கூட முடியாது. யாரையும் எட்டு தான் பேசணும். ரொம்பவும் கெடுபடி ஜாஸ்தியாக இருந்தேன் கூட இருக்குதான். கிட்டாவதாரத்தில் இருந்தால் ஆயுர்பாடியில் இருக்கிறவாள்லாம் அத்தனை பேர் அங்கே அவர் அங்கே எது சொல்கிறார் தபஸ் பண்ணாலும் வாழலாம். இந்த ரிஷிகள் எல்லாருமே எனக்கு ராமாவதாரத்தை எம்பெருமானே அவள்லாம் வந்து கிட்ட வர முடியல பார்க்க முடியல பேச முடியலன்னு இதுதான் கிட்டாவதாரத்தை அவள்லாம் பூமிகளாகவும் கிட்டாவதாரத்தில் இருக்கிற அச்சேதன புருஷமும் சொல்லி விட்டாருங்க. அதெல்லாம் அங்கே இருக்கிறவாள்லாம் கிட்டாவதாரத்தை எப்படி கிட்டனை ஸ்பர்சிப்பதற்காகவும் அவனை ஆலிங்கனம் பண்ணிக்கிறது தொடுறது விளையாடுறது ஓடுறது எல்லாம் பண்ணிருக்காலும் கிட்டாவதாரத்தில் கெடிமுடி இல்லாமல் இருக்கிறார். அவர் இன்னொரு வேடிக்கை வச்சுருவார். ராமாவதாரத்தில் இன்னொரு குறைடா ராமனுக்கு மச்சனம் இல்லைன்னு குறை. நான் மச்சனை மாதிரி உறவு கிடையாது தெரியுமா. மச்சனை இல்லைன்னு ஒரு குறை ஆண்டவர் சாய்ச்சார். கிருஷ்ணாவதாரத்தில் அந்த குறை அதுதான் அந்த ருக்மிணி கல்யாணத்தை தான் பார்க்கணும். ருக்மி சொன்ன பாருங்க அவன் சிசுபாலனுக்கு ருக்மிணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு பார்த்தா முடியல. கடைசியில் பார்த்தா ஆண்டாடுதான் அனுபவிச்சாள். கண்ணாரங்கொடித்து கனிதன்னை கைப்பிடிப்பான் தின்னாந்திருந்த சிசுபாலன் தேசழிந்து அண்ணாந்திருக்கவே ஆங்கவளை கைப்பிடித்த பெண்ணாளன் பேணும்போது பேரும் மறக்கவே நாங்கள். ஏன்னா எல்லாம் மஞ்சள் வீட்டெல்லாம் கட்டி கல்யாணத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி தயாராக இருக்கலாம். ஆனால் கிட்டன் வந்து ருக்மிணி ஐஷம் போட்டானா அதுக்காக ஆண்டாள் அழகா கண்ணாலம் கொடுத்து இந்த மதுரை பாட்டு கல்யாணத்துக்கெல்லாம் ரொம்ப எதிர்பார்த்தும் தயாராக இருந்தானா. கண்ணாலம் கொடுத்து கனிதன்னை கைப்பிடிப்பான் தின்னாந்திருந்த சிசுபாலன் தேசழிந்து அண்ணாந்திருக்கவே ஆங்கு அவளை கைப்பிடித்த பெண்ணாளன் பேணும்போது பேரும் மறங்கவே. அதனால அது மாதிரி மச்சன் அப்ப என்னாச்சு உடனே துரத்துன்னு வரா. ருக்மிணி என்ன பண்றான் ருக்மிணியை உருப்பிணி நங்கையை தேரோட்டி சென்று விருப்புற்று கங்கை சொல்றாருன்னா அது பெரியாழ்வார் பாஷை பார்க்க அழகுங்க. அவன் என்ன பண்ணா துரத்துன்னு வந்தான். துரத்துன்னு வந்து அவன் ரெண்டு பேருக்கு சண்டை கிட்டனோட சண்டை போடுறான். அவன் என்ன சத்தியம் பண்ணிட்டு வந்தானா நான் கிட்டனை கொண்டு விட்டு ருக்மிணி திருப்பி அழிச்சுட்டு வராமல் குட்டின படத்துக்குள்ள நுழைய மாட்டேன். அப்போ நுழையவே இல்லை அவன் என்ன முடியல. அதுக்கப்புறம் பின்னால் ரெண்டு பேரும் சம்பந்திகளாக போகிறான். இது சில அநேகமாக பார்க்கலாம். கல்யாணத்துக்கு அடித்தடி சண்டையாக இருக்கும். வெட்டி பழி குட்டுப்படியாக இருக்கும். அது கூட எல்லாம் ஒன்றா போடும். இது இங்கே லோகத்திலே சகஜம். அது கிட்டனே பண்ணி காமிக்கிறான். அவன் மச்சனாக இருக்கானோ ருக்மிணி சண்டை. அப்போ கடைசியில் என்ன பண்ணா உடைவாள இருக்கா கண்ணன் அவன் ருக்மிணியை வெட்டுறதுக்காக ருக்மிணி காலை பிடிச்சிட்டான். சுவாமி இது என்ன நியாயமாக இது மச்சனுக்கு ஏதோ இப்போ பொறியிட்ட சம்பாவனைங்கிற அளவுக்கு அது மாதிரி ஏதோ உடைவாடு இருக்கு. உடனே அங்கே தான் சொல்கிறார் உறுப்பினின் நங்கையை தேர்வு சொன்னாலும் தலையை சிறைத்திட்டான் வெண்மையை பாடிப்பற தேவிக்கு லிங்கத்தை பாடிப்பறன்னு இந்த ஸ்டெப் கட்டிங்களாம் சொல்கிறா பாருங்க.
அது மேடு பிள்ளமா அப்படி அப்படி பண்ணி விட்டாரான். ஏன்னா அவனுக்கு அது அவனை அவமானப்படுத்தி தான் அர்த்தம். அவன் பண்ண கிட்டன் பண்ணான். ஆனால் மச்சனன் இல்லையேன்னு கூட ராமாவதாரத்தில் தான் கிருஷ்ணாவதாரத்தில் நிறையா சொல்கிறார். சூரியபுத்திரன் உன்னை வந்து ரொம்ப அவனுக்கு ஆதரவாக இருக்கா இன்னும் அவன் வந்து இந்திரனுடைய புத்திரனுக்கு ராமாயணம் மகாபாரத்தை பார்த்த இதெல்லாம் மாற்றி பார்த்து நிறையா சொல்லுவார். ஒரே ஒன்றும் இல்லாத கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிட்டாங்க. முந்தின பாஷத்தை பார்த்தோம் கோவிந்தா. உடாரி கோவிந்தாலையுமே இன்னொரு சுவாரஸ்யம், கோவிந்தா உந்தன்னை பாடி ஆடி இருப்போம் பார்த்தோம். அதுக்கப்புறம் சாப்பிட்றது சொல்கிறாங்க பாச்சோர். கோவிந்த நாமாவை சொல்லிட்டு சாப்பாடு சொல்கிற இடங்கள்ல இந்த 3 பாசத்துலையும் சாப்பாட்டை பற்றி பேச்சிருக்கு கோவிந்தா இருக்குது. நீங்கள் கவனித்து பார்த்தாங்க தெரியும். இந்த 3 பாசத்தில் கோவிந்தா சொல்லப்படுற நேற்று பாசனம் ஆச்சு. இப்போ இன்னைக்கு பார்த்து இருக்கிற பாசனம் அடுத்த பாசனம் தெரியும். அங்கே ஆடை கோவிந்தா உந்தன்னை பாடி ஆடை விடுப்போம் நேற்றுக்கு அர்த்தம் சொன்னேன். ஏன்னா எங்கேயோ தூரஸ்தனாக இருக்கின்ற போது கோவிந்தநாமா சொல்லச்சே திரௌபதிக்கு புடவை சுழந்தது. சன்னிகிதமாக இங்கே கோவிந்தா நீ இருக்க ஒரு நாமா சொல்ல அக்ஷயமாக இங்கே வஸ்திரம் கிடைக்கும். கோவிந்தா உந்தனை பாடி ஆடை விடுப்போம் தெரியும். கோவிந்தா உந்தனை பாடி க்ஷீராண்ணம் பாச்சோடு சாப்பிட்டோம்னா ஏன்னா நமக்கு சொல்லி கொடுத்துருக்கா தெளிவா. ராத்திரி படுத்துக்கிச்சே க்ஷீராத்திநாதன் வச்சுட்டு படுத்துக்கோ. காபர் எழுந்திருக்கே ஹரி ஹரி ஹரின்னு சொல்லு. வெளியில் கண்ணிச்சே கேசவான்னு சொல்லு. சாப்பிடுச்சு கோவிந்தான்னு சொல்லு. கோவிந்த நாமா சொல்லிட்டு சாப்பிடணும். இதே நம்ம ஏதாவது பரிசேஷம் பண்ணுறவங்களுக்குலாம் தெரியும். கோவிந்தனை பற்றி நினைக்காம இருக்கிறது இல்லையா. ஏன்னா பிரகலாதுடைய சரித்திரத்திலே பார்த்தோம்னா அவருக்கு விஷத்தை அவரை சொல்லச்சே ஒன்று சொல்கிறார். பாகவதத்தை சொல்லச்சே என்னன்னா கயாதுன்னு தன்னுடைய பத்திரிக்கை சொல்லி விஷத்தை கொடுக்க சொல்லலாம். ஹிரண்யகசிபு அவனுடைய என்னென்னமோ பண்ணி பார்க்கலாம் அவரை கொள்றதுக்கு. பிரகலாதனை முடியல. பகவான் ரட்சிச்சுட்டு இருக்காரு அவங்க பக்தனை. கடைசியில் அந்த பிள்ளைகளுடைய தாயார் கையிலேயே நீ கொண்டு அந்த குழந்தைக்கு விஷத்தை கொடுனாங்க. என்ன பண்ணுவோம் அவன் யோசிச்சு பாருங்க. மூர்க்கனுக்கு வாக்கப்பட்டால் வேறு வழி இல்லை. அவன் கொடுக்குறான். அவன் மராட்டி அவன் சொல்கிறான் அபக்கத்தில் பாட்டி பரி விஷயங்கிறான். பாட்டினா மராட்டி பக்கம் அந்த பக்கம்னா பரவாயில்ல தெரியும். மொட்டை கப்பு இருக்கும். அவன் அந்த தாலியை கொஞ்சம் கொடுப்பான். பார்க்கலாம் ட்ரெயிலெலாம் வச்சு இதெல்லாம் பார்க்கணும். எங்களுக்குலாம் ஆத்தர் பண்ணணும். எங்களுக்கு உபயோகப்படும். உபன்யாசிக்க எப்படிலாம் வச்சு சாப்பிட்ருக்கான் என்ன பண்ணிருக்காம. ஒரு பெரிய பிளேட் இருக்கும். ஜலதரங்க மாதிரி ஒரு 8 கப்பு இருக்கும். இல்லை விளிம்பு இல்லாமல் மொட்டை கப்பு. அதுக்கு பேர் வாட்டி இருக்குது. அது நிறையா கொடுத்தாங்க. ஒரு ஸ்பூன் இல்லை நிறையா விஷத்தை. சொன்னான் சம்பு கவி சொன்னான் என்னன்னா ந விஷம் விஷமே வசர்வதா நசுதாவா விசுதா பவேத்யதா விஷமப்யமிர்தம் கொச்சித் பவேத் அமிர்தம் வா விஷமீஸ்வரேச்சயா. ந விஷம் விஷமேவ சர்வதா. விஷம் விஷமாகவே இருக்காது. அமிர்தம் அமிர்தமாகவே இருக்காது. என்ன சார் அது டூப் போடுறாங்க. விஷம் விஷமாகவே இருக்காது. அமிர்தம் அமிர்தமாகவே இருக்காது. விஷமும் அமிர்தமாகும். அமிர்தமும் விஷமாகும். எப்பன்னா ஈஸ்வர இச்சைனாலேன்னா. நீ பாருங்களேன் ஒரு பெரிய சமாராதனை சந்தியாராதனை இதெல்லாம் பண்ணுறான். மிட் டே மீல்ஸுங்கிறான். அங்கேங்கிறான் அங்கேங்கிறான். ஃபுட் பாய்சனிங்கிறான். என்னடா சாப்பிட்டான்னா பால் பாயசம் சாப்பிட்டான் சார். அதில் பாயசத்தை சாப்பிட்டா அதில் தான் அது பாயசம் ஆகிடுச்சு. இந்த பிள்ளை பாயசனை கொடுக்குறான். அதுக்கு ஒன்றும் பண்ண அமிர்தமாக போச்சு. விஷம் விஷமாகவும் இருக்காது. அமிர்தம் அமிர்தமாக இருக்காது. எம்பெருமான் சங்கல்பம் இருந்ததுன்னா விஷமும் அமிர்தமாகும் தான் சொல்றார். ஏன்னா நம்மாழ்வார் தான் சொன்னார் விஷத்தையும் அமிர்தமாக்கக்கூடிய முகூர்த்தத்தில் பிறந்தவன் பூத்தனின் ஒரு விஷயம் என்ன பண்ணன்னு கேட்டார். விஷம் ஒன்றும் பண்ணாது. அவனே அப்படிப்பட்டவன் சர்வேஸ்வரன் அவன் இருக்கானா. விஷமும் விஷம் அமிர்தமாகும் அமிர்த விஷமாகணும்னு. ஏன்னா அவன் அங்கே அதே இதில் சொல்கிற பொழுது விஷ்ணு புராணத்தை சொல்லிச்சே அங்கே இருக்கிறவங்களாம் அங்கே குருகுலத்தில் இருக்கிற சிஷ்யன்ட்ட சொல்லி வச்சு என்ன பண்ணான். பாக்கி இருக்கிற வாத்தியார் இருக்கானா அவனுக்கு போடுற சாப்பாட்டில் விஷத்தை கலந்து போட்டுனானா. இந்த விஷத்தை அவன் இந்த விஷம் கப்பில் அந்த விஷத்தை சாப்பிடச்சே இந்த விஷம் கப்பில் பார்த்தா அவனுக்கு என்ன செய்யுதுன்னா க்ஷீராப்தி தெரியுது. அதில் திருப்பாருக்கிற சைன திருக்கோலத்தில் எம்பெருமான் தெரிகிறான். அதை நினச்சி அப்படியே சந்தோஷப்பட்டு சிரிச்சுட்டு வாங்கியிருந்த பிள்ளை அவள் அழித்த கண்ணு கண்ணியமாக கொடுக்குறான் அம்மாக்காரி. ஏன்னா நீ பார்க்கலாம் ஒரு இவ்வளோ பெரிய கேப்சூல்லாம் கொடுத்து குழந்தைகளாம் சாப்பிட ஒரு குழந்தை என்ன அவளோட சம்ஸ்காரங்கள் அவளுக்கு பழக்கங்கள் தான் அதை பார்க்கணும் இல்லையா. ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க வாக்கில். என்ன சொல்கிறான்னா ஔஷதம் ஜாந்தவி தோயம் வைத்தியோ நாராயணோ ஹரிகி சாப்பிட்டு சொல்லி சாப்பிடணும். நம்ம கோவிந்தநாமா அங்கே விஷ்ணு புராணத்தை சொல்லிச்சு. அங்கே குருகுலத்தில் இருக்கிறவனா சாப்பாட்டு விஷயத்தை கொடுத்தானா. அந்த பிள்ளை நான் பரிசோதனை போனோம். பரிசோதனை வச்சு கோவிந்தநாமா சொல்லி சாப்பிட்டா அது ஒன்றும் பண்ணலையேன்னு அங்கே எழுதார் விஷ்ணு புராணத்தில். இப்போ இந்த கோவிந்தாங்கிற நாம நாம் ஏன்னா நாம தினம் சாப்பிட்றது நிறையா விஷயத்தான் சாப்பிட்டுருக்கோம்.
நமக்கு எதில் எல்லாமே இருக்கக்கூடிய அப்படி தான் இருக்குது. எல்லாம் பொல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது. அது கரியாயம் அதுவோ இதுவோ தர அலம்பு இதெல்லாம் பண்ணால் கூட அலம்புறதுங்கிறது இவன் ஆச்சாரத்துக்குன்னு நினச்சிட்டு இருக்கா. ஆச்சாரத்துக்காக இந்த மாத்திரம் இல்லை. நீங்கள் உங்களுடைய சுகாதார ரீதியிலுமே ஒன்று அலம்ப சொல்றது இருக்குன்னா அதில் இருக்கக்கூடியதான கிருமிகள் போடுறது, அதில் இருக்கக்கூடிய நிறைய பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் போடுறான். எல்லாம் கிருமிப்படுத்துக்கு அலம்பு சொல்கிறாங்க. கோவிந்தராமா சொன்னால் அது அவன் ரட்சிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி கோவிந்தாங்கிற பதத்தை இங்கே இருக்கிறான். மூணுலையும் சாப்பாட்டை பற்றி வருது. இங்கே என்ன சொல்கிறான், இந்த பாசத்தில் குறை ஒன்றும் இல்லாத, ஏன்னா முதல்ல சொல்லிச்சு குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க முடியாது. ஏன்னா முதல்ல சொல்லிச்சு கறவைகள் பெஞ்சென்று காலம் சேர்ந்து உண்போம் சொன்னான். சாப்பாட்டை பற்றி இதுலேயே இருக்கிறேன். அதில் கீரான்னாச்சு இதில் உண்மை. அடுத்த பாசத்தை அப்புறம் அந்த பாசத்தை வச்சு சொல்கிறேன். ஆனால் நாங்கள் சாப்பிடுவோம், வேற ஒன்றும் தெரியாது. கோவிந்தா உன் பேரை சொல்லி சாப்பிடுவோம்னு அர்த்தம். வேறு அனுஷ்டானம் தெரியாது. சாப்பிடுச்சா கோவிந்தான்னு சொல்லி சாப்பிடுவோம். கோவிந்தன் அம்மா தெரியும் எங்களுக்கு. நான் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவே நமக்கு இங்கே ஒழிக்க முடியாது. உனக்கும் எங்களுக்கும் இருக்கிற உறவை யாராலும் ஒழிக்கணும். உன்னாலே முடியாது, என்னாலே முடியாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து முயற்சி கூட்டணி பண்ணாலும் முடியாது. இங்கே பெருமாளுக்கும் நமக்கும் இருக்கு கிடையாது. நீங்க ரொம்ப சாஸ்திரார்த்தத்தை சொல்றாருங்க. சாதாரணமா ஒரு குழந்தைக்கு அவருடைய தகப்பனாரை தாயார் தான் சுட்டி காட்டி இவன் தான் உன் தந்தை என்று சொல்லுவார். ஜெகத்பிதாவான பெருமாளுக்கும் நமக்கும் உள்ள உறவை தாயாரான ஆண்டாள் காட்டுகிறாள். உந்தன்னோடு ஒருவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. நவவித உறவு சொல்றாருங்க. அங்கெல்லாம் சொல்றாங்க தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமன் பெற்றதாய் பிறப்பித்த தந்தையெல்லாம் சொல்றாங்க. எம்மானும் எம்மனையும் நீங்க இந்த பாடத்துல பார்த்தோம். அம்மானையும் அடியேற்காகி என்ற திருநறிவு பெருமாள் இந்த மாதிரி எல்லாரும் எத்தனை இடத்தையும் சொன்னாலும் துணைய மாதா ஜப்தா துணைவ துணைவ வந்துச்சு துணைவ வித்யா திருமணம் சொல்றாங்க. நிறைய சொல்றாரு. ராமன் சொல்லி மாதா ராமோ பிதா ராமச்சந்திரா பிராதா ராமோ மத்சகாரா ஆகியவை ஸ்லோகங்கள் எங்க பார்த்தாலும் பெருமாள் தான் தந்தை அப்படிங்கிறா அப்படின்னு சொல்லிச்சு. அதனால நீ என்ன உந்தன்னோடு ஒருவேறு ஒழிக்க முடியாது. ஒழிக்கிறதுனா பாக்கி உறவுலாம் இந்த ஒரு ஜென்மாவிலேயே ஒரு பிறப்பில் இருக்கிற உறவு அந்த ஜென்மாவோட போயிடும். பெருமாளோடு இருக்கிற உறவு ஆச்சாரியன் உறவு அந்த தீர்க்க பந்தும் தயாளும் சொன்னார். ஆச்சாரியன் இருக்கிற உறவு பெருமாள்கிட்ட இருக்கிற உறவு விடாது. இங்கே அங்கே போனாலும் தொடரக்கூடியதானே. அதனால உந்தன்னோடு ஒருவேறு நமக்கு இங்கே ஒழிக்க முடியாது. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தரும் சீரியர் விடாதே. மூணு இருக்கு. அறியாதவர்கள் இருந்தால் ஒன்றும் தெரியாது. அறிவுள்ள பிள்ளைகள் சின்னவன் அன்பினால் சொல்லும். மூணு மன்னிக்கக்கூடியது. அதுக்காக சொல்ற அறியாம செஞ்ச காரியத்தை மன்னிக்கணும். சின்ன குழந்தைகள் பண்ண காரியத்தை மன்னிக்கணும். அன்பினால பண்ற காரியம். இந்த குழந்தை வருது அங்கிருந்து காலால் உதைக்கிறது, மார்பில் உதைக்கிறது, வயத்தில் உதைக்கிறது, இல்லை வந்து காலை பிடிச்சி இழுக்கிறது, அதுக்காக பிளான் நிறைய வந்து அதெல்லாம் பிடித்தாரு. அது ஒரு குழந்தை பண்ணுவோம். நல்லா குழந்தைகள். அதனால அன்பினால் சிறுபேர் அழைத்தரும் அப்புறம் சீரியர் அப்புறம் வர சிறுபேர் அழைத்தன. சிறுபேருங்கிற எதிரான வியாக்கியானம் பாருங்க. உன்னுடைய கோவிந்தா என்றதான சௌலபியம் நிறைந்த உன் பேரை சொல்லாம இத்தனை நாளி நாராயணனே நமக்கே பறை தருவான். முதல்ல இருந்துச்சு நாராயணான்னு சொல்லிட்டோம். அது சின்ன பேரா சிறு பேர். அப்புறம் மூணு எடுத்து சொல்றாங்க. எப்படிப்பட்டவன் தான் நாராயணன். கேசவனை பாடுவோம் கேட்டே கிடையாது. அப்புறம் நாற்றத்துழாயமணி நாராயணன். அதே மூணு கோவிந்தா மூணு நாராயணன் சொல்லி மூணு ஒன்று கொண்டு கணக்கு பண்ற மாதிரி. நாராயணங்கிறது சிறுபேரா. நாராயணனாமாவுடைய அர்த்தத்தை அஷ்டாட்சரத்துக்கு மூலமந்திராதிகாரம் எல்லாம் ரசித்தாசனம் ஆச்சாரியன்னா 250 பக்கம் எழுதி வச்சிருக்கா. காமெண்ட்ரி சர்வசாரமாக சொல்லிட்டாங்க. சிறுபேர் அழைத்திரும் சீரைக்கூடாது. என்ன அர்த்தம்னா வியாக்கியானம் ஆராயப்படி சொல்றாங்க. சுலபனை பரன் என்று சொன்னால் அவனால் பொறுக்க முடியாதவங்க. அதாவது இந்த குளிர்ந்த நீரில் அவன் தான் குளிர்ந்த நீரிலே தீர்த்தாமன்ற பழக்கம்னு கொதிக்க வெந்நீரை மேலே குத்தினா அவனால் எப்படி தாங்க முடியாதோ அது மாதிரி சௌலபியத்திற்காக இங்கே வந்து பிறந்து சௌலபியத்தினால கிடைச்ச பேரு கோவிந்தாங்கிறது. அகில லோகம் தெரிஞ்ச ஒய்த்த வல்வினைகளும் நின்று மூன்றெழுத்துடைய பேரால் கத்திர பந்தும் அன்றைய வராங்கடி கண்டு கொண்டாங்க. அந்த மூன்றெழுத்தான கோவிந்தாங்கிற நாமா இருக்க சௌலபியத்தினாலே அவன் சம்பாதித்த பெயர். அதை சொன்னா தான் அவனுக்கு சந்தோஷமா. அதை விட்டு மேன்மை பரதத்துவம் இருக்கக்கூடிய நாராயணான்னு சொன்னா அது அவனுக்கே பிடிக்காது. அதனால நாங்கள் தப்பா சொல்லிட்டோம். சிறுபேர் அழைத்தரும் சீரியருடன் சிறுபேர் அழைத்தரும் சீராதேன்னு சொல்லணும்.
சிறுவேர் எழுத்தமே சீரி அருளாதுன்னு என்ன அர்த்தம்? இவருடைய சீற்றமும் அனுகிரகமே. இது புரியுற மாதிரி ஒரு சின்ன ஒரு திட்டாந்தம் சொன்னால் புரியும். ஏதோ பண்ணுறா வச்சுக்கோங்க, வீட்டில் ஏதோ தீபாவளி வருது, ஏதோ பக்ஷணம் பண்ணுறா, இல்லை ஏதாவது போகி பண்டிகை ஏதோ கோழி ஏதோ பண்ணுறா வச்சுருக்கோம், ஏதோ ஸ்வீட் பண்ணியிருக்கா. சின்ன பையன் வந்தா ஒரு தடவை கேட்டான், பண்ணிகிட்டே இருக்கேன் கொடுத்தா, வாங்கி சாப்பிட்டு மறுபடியும் ஒரு 1/2 மணி கழிச்சு இன்னொரு வந்து கேட்டான், கொடுத்துட்டா. 3வது வந்தாலுமே சாப்பிட்டான்னு உடம்பு காய்ச்சி தரமாட்டேன். கொடுத்தா தான் ஆச்சு, கையும் காலையும் வந்து பசங்கள் படுத்து பார்க்கலாம், ஒரே அழுக ரெக்கடை பண்ணிருந்தான். இந்தா எடுத்துக்கோ போ. அதாவது கொடுக்குறா, கொடுக்கத்தான் கொடுக்குறா. அதுக்கான அந்த அவட்ட வந்து பிரியம் இல்லாமல் இல்லை, சீரி ஒரு சீரி அருளாது கொடுக்குறது. அம்மா அந்த குழந்தையை கொடுக்கச்சே இந்த குழந்தைகிட்ட பாசம் இருக்கு, ஆனால் ஒரு கோபம் வருது இந்த படத்தில் பாட்டினால. நீ சீரி அருளாது, சீற்றமும் அனுப்புகிறோம். அதுக்கு திருஷ்டாந்தம் எடுத்தால் அந்த ராஜசூயான்னு சொல்கிறேன், 100 நாள் சொல்கிறேன்னு சொல்லிட்டே இருக்கேன் சொல்லிடுவாரு. நம்ம 5 கூட பரவாயில்ல. ஏன்னா ராஜசூயாகம் பண்ணணும், ரொம்ப தீர்மானம் பண்ணி ராஜசூயாகம் பண்ணுறதுக்கு தான் நாரதர் வந்தார். நாரதர் வந்து சொல்லிட்டு போகிறார். இந்த சபா பிரவேசத்துக்கு வரைச்சே நாரதர் தான் வந்து சொன்னார். சொர்க்கலோகத்தில் பாவனி சொல்லியிருக்கார், தர்மபுத்திரனை வந்து பார்த்து பிள்ளைய ராஜசூயாகம் பண்ண சொல்லு அப்படிலாம் சொன்னாங்க. ராஜசூயாகத்துக்கு உடனே கிட்ட வந்து அது அன்றைக்கி போய் பீமராட்சி போய் ஜராசந்தம் ஒரு பகுதியில் சொல்லினாங்க. ராஜசூயாகம் ரொம்ப பிரமாதம் நடக்குது. 7 நாள் யாரும் யாக்கியவச்சாத கீழ் வந்திருக்கார், வியாசர் வந்திருக்கார், அத்தனை பேர் வந்திருக்கா. கிட்ட பரமாத்மா முன்னிலையில் நடக்குது. ராஜசூயாகம் தர்மபுத்திரன் பண்ணிட்டு இருக்கார். யாகம் முடிஞ்சது, அவகிருத ஸ்நானம். அப்போ பீஷ்மாச்சாரியர் சொல்கிறார் தர்மபுத்திரரை பார்த்து, தர்மம் ஏன்னா அவர் தான் கைடு, அவருக்கு இந்த குடும்பத்துக்கு பெரியவர், பீஷ்ம பிதாமகன் சொல்கிறாங்க. யாராவது கொஞ்சம் வயசானவா இருந்தால் கூட ஒரு ஃபீல்டில் இவர் தான் பீஷ்ம பிதாமகன் சொல்கிற மாதிரி எல்லாரும் பீஷ்ம பாயிடம் இவருக்கு சொன்ன பாருங்க, அது மாதிரி தான் ஜாம்பவனுக்கு சொன்ன மாதிரி தான். அவர் என்ன சொன்னார், தர்மபுத்திரரை பார்த்து, இந்த யாகம் முடிஞ்சு சபலமாகணும்னா சில பேர் மரியாதை பண்ணணும். இந்த கல்யாணம்லாம் இருக்குது, சம்பந்தி மரியாதை இருக்கு, ரொம்ப ரொம்ப விஷயமான மறந்து போயிட்டான்னு தெரியும். அது வாத்தியாரத்தில் தான் உடைய அவங்க தெரிய வேண்டாமா, நீங்கள் சொல்ல வேண்டாமா அப்படிப்பா, அது எல்லாம் முடிச்சுட்டாங்க. சம்பந்தி பண்ண முடியுமா, அவள் எத்தனை பண்ணாலும் சரி சம்பந்தி மரியாதை பண்ணாங்க. அது சொல்கிறாரு. அது ராஜசூயாகம் சொல்லிட்டு சில பேருக்கு மரியாதை பண்ணணும்னு இருக்குது. இன்னொருக்காக சம்பந்திகளுக்கு மரியாதை பண்ணுறது. அப்புறம் அக்ர பூஜைன்னு ஒன்று பண்ணணும். அந்த யாகத்துக்கு முக்கியமாக ஒருத்தரை வச்சு தேர்ந்தெடுத்து அவருக்கு அக்ர பூஜைனா முதல் மரியாதை தமிழ். தர்மபுத்தர் ரொம்ப புத்திசாலி. பீஷ்மரை பார்த்து இந்த அக்ர பூஜை பண்ணணும்னு சொன்னால் மாத்திரம் போல, யாருக்கு பண்ண நீங்கள் சொல்லணும், நீங்கள் சொல்லப்படி தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்கிறது நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லணும். அதுக்கு பீஷ்மர் சொல்கிறார், இந்த சதஸரை வாசுதேவனான கிருஷ்ணன் தவிர அவரை யாரும் இந்த அக்ர பூஜைக்கு அருகில் உள்ளவோ அவனுக்கு பண்ணு. உடனே சகாதேவனை கூப்பிட, தர்மபுத்தரை இதுவோ நீங்கள் ஏற்பாடு பண்ணு. அந்த வேளையில் அந்த கூட்டத்திலேருந்து ஒரு சத்தம், அக்கிரமம், அநியாயம். அவன் ஏதோ செய்ய சொல்கிறான், மெய்யறான். இன்னாருக்கு பண்ணுறதை யாருக்கு பண்ணுறது விவசாயம் கிடையாதான்னு வெய்ய ஆரம்பித்தான் கிட்டன. அது ஏன்னா என்னன்னு பிறகு சொல்லுவாங்க, அது ஏன் காரணம் என்ன சொல்கிறேன். இப்படி சொல்லவும் யாருன்னா சிசுபாலன். அந்த சிசுபாலன் யாருன்னா அவன் வேறு யாரும் இல்லை, அவருடைய பர்த்தே அபனார்மல். அவன் சிசுபாலன் யாருன்னா அவன் கிட்டனுக்கு ஒரு அர்த்தம் இல்லை. இப்போ பாண்டவர்களாம் குந்தி ஒரு அத்தை பிள்ளை, இன்னொரு அத்தனுடைய பிள்ளை. அவன் என்ன பண்ணான், பிறக்கச்சையே 3 கண்ணு 4 கை இப்படி பிறக்கணும், அப்நார்மல் செய்தான். அப்போ வந்து ஒரு அசரீர் என்ன சொல்லிட்டு, இந்த அம்மா ரொம்ப கவலைப்பட்டான், இப்படி இருக்க இந்த குழந்தை. இந்த அசரீர் என்ன சொல்லிட்டு இருக்கு, இந்த குழந்தையை யார் கையிலே கொடுக்கின்ற போது அவன் நார்மல் செய்தானா, நான் சாதாரண குழந்தை ஆறானோ அவன் தான் அந்த குழந்தைக்கு மிருத்து. இப்படி ஒரு அசரீர் வருவா, ஒருத்தருக்கு இந்த குழந்தைய கொடுத்து பார்க்குறான். அது அப்படியே தான் இருக்க, மாறல. இந்த கண்ணன் வந்து அம்மா யாருன்னு பார்த்தான்னு அத்தையை பார்க்கறதுக்கு ஒரு நாள் கிட்ட ஒரு மாத்தமா போனார். அவன் மடியில் குழந்தைய விட்டு அது சாதாரண குழந்தைய கொடுத்து உடனே புரிஞ்சு போச்சு, இவங்கையா தான் அவனுக்கு சாப்பிட்றான். அவன் அந்த அத்தைக்காரி கேட்டா, கிட்ட பார்த்து, கிட்டா இந்த மாதிரி அசரீர் சொல்லியிருக்குப்பா, உன் கையில் கொடுத்து இந்த குழந்தை சாதாரண குழந்தைய எடுத்து நீ, நான் அவன் அசரீர் பகவத் சங்கம் எப்படி பேசுகிறான், இல்லை இவனை தாண்டி பகவான் இருக்கணும், அசரீர் சொல்லிட்டுங்க, அது பகவான் நேமன் எப்படி இருக்கோ அப்படித்தான் இருக்கு. இல்லை இல்லை நீ அவனை கொல்ல மாட்டேன்னு எனக்கு ஏதாவது பிளாங்கெட் பர்மிட் மாதிரிலாம் கொடுக்க முடியாதுன்னா, ஒன்று வேணால் ஒரு மரம் கொடுக்குறேன், 100 தடவை என்ன அவன் வயசாக நான் பொறுத்துக்கிறேன், 100 தடவைக்கு மேலே என்னை திட்டினான்னா நானே அவனை கொண்டுக்கிறேன். அதை என்னால் மாற்றேன். இங்கே வந்திருக்கானா, இங்கே இவனுக்கு ஒரு கோஷ்டி சேர்ந்துருக்கு, ஜமா. இந்த ஜமா சேர்ந்துலாம் தலைகால புரியாது தடவை எல்லாம் ஒன்று கொண்டு, இந்த போதை. நான் என்ன பண்ணால் திட்டினாரு, நான் கிட்டனேன்.
ஏன்னா அவன் திட்டிகிட்டே இருக்கான். அவன் எண்ணலை, இவன் எண்றான், எண்ணிலும் வரும். இவன் எண்றான், அவன் எண்ணவே இல்லை. அவன் என்ன பண்ணான், 100 தாண்டி போயிடுத்து. உடனே சக்கரை தத்து பிரயோகம் பண்ணாரு. கேட்டான், சிசுபாலன் கழுத்து எடுத்து. அவன் என்ன பண்ணுறான், அப்போ அவன் போனால் அவன் உடம்புலேருந்து ஒரு பெரிய ஒளி வந்து கிட்ட திருவடியில் வந்து சேர்றது. அப்போ தான் நாரதர் கேட்குறார், அந்த ஸ்லோகன் சொன்ன பயாத் கம்சகா வச்சு சொன்னேன். இங்கே இந்த விஷயத்தை நம்மாழ்வார் எடுத்துட்டார். சொல்றார், கேட்பார்கள் செவிசுடும் கீழ்மை வசவுகளே வையும் சேர்ப்பால் பழம் பகைவன் சிசுபாலன் பதம் போட்டார் நம்மாழ்வார். என்னடா விஷான்னு எம்பாயால நான் சொல்றேன். அவன் என்ன விஷான்னு நான் சொல்லிட்டு அந்த பாவத்தை நான் கட்டிப்பான். அவன் விஷான் எப்படி இருந்ததுன்னா, கேட்பார்கள் செவிசுடும் கீழ்மை வசவுகளே வெய்யும் சேர்ப்பால் பழம் பகைவன் சிசுபாலன். ஆச்சாரம் இதை எப்படி எடுத்து போவார் சொல்லுவான். சிசுபாலன் பகைவன் சிசுபாலன், பழம் பகைவன் சிசுபாலன், கீழ்மை வசவுகளே வையும் பழம் பகைவன் சிசுபாலன், செவிசுடும் கீழ்மை வசவுகளே கேட்பார்கள் செவிசுடுத்தல். இதுக்கு என்ன அர்த்தம்னா, அவன் கோட்டின்னு இருக்கிறவனுக்கெல்லாம் கிருஷ்ணனை வெய்யறது, அதாவது கிருஷ்ணனுக்கு கோட்டில் இருக்கான பக்தர்கள் கிருஷ்ணனை வச்சு அவா காதெல்லாம் செவி சொல்ற மாதிரி இருக்குங்கிறது ஆச்சரியம் இல்லை. பக்தெல்லாம் கிருஷ்ணன் இப்படி வெய்யறான வீரான. சிசுபாலன் கோட்டில் இருக்கிறவங்க காதல் வந்து ஈய குடிச்சு காட்சி ஊற்றலாம வரும். அவள் கேட்பார் செவி சொல்றன்னு அப்படி அர்த்தம் பண்ணணும். சிசுபாலன் கோட்டில் இருக்கிறவனுக்கே காது சொல்ற அளவுக்கு விஷானா பார்த்துக்கணும். அதுக்கு திஷ்டாந்தம் தெரியும். பதினாலாம் காவேரியில் இந்த நாளில் திருப்பக்குள்ள எடுத்துட்டு போவாடா பெரியவாள்லாம் விசாரப்பாவும் சீத்தாப்பட்டு வருவா. அந்த மதுகள் 4 பசங்க உட்காந்துருப்பான். உத்தரம் பெய்வான். எந்த நாளையும் பிராமண வயிறு வந்தாலும் இங்கே பாருங்களேன். ஒரு சமாஜம் காவேரி காலே வருஷத்து பர்ஜன்யா பிருத்திவி சசியசாலினி தேசோயம் க்ஷோபிரவிதா பிராமணா சந்து நிர்பயா ஜனர்னு சொல்லிட்டு இருக்கோம். எந்த நாளையும் இருக்குன்னா பிராமணனுக்கு எந்த நாளையும் பயம் இருந்திருக்கு. ஆனால் ராட்சசன் ரிஷிகளே அப்படித்தான் சொல்றாங்க. அவர் அக்ககம் ஜீவிதம் ஜத்தியாம் சுவாம்பாசித்தே சலக்ஷ்மணா நத்து பிரதிஜாம் சம்ஸ்கிருத்திய பிராமணே வியோசிதான் வால்மீகியை பதவங்க ரிஷிகளாக இருக்காங்க. அதனால சொல்லி அவன் திருக்குறள் வேடிக்கை. அவங்க 4 வருஷம் உட்காந்துருப்பான். அது காலி விஷயமா உட்காந்துருப்பான். கண்ணாப்பினா திட்டுவான் அந்த பெரியவரை. பாவம் தினமும் கேட்டு போயிட்டே இருப்பாரு. பாவம்டா பொருண்டா அவர் இனிமேல் நீ வெய்யாத அந்த ஐயர் பொருண்டா நெத்தி விடாமறான் அவன் போட்டு இருக்கிறான். அது மாதிரி சிசுபாலன் கோட்டு இருக்கிறவனுக்கே காது சொல்றதான். கேட்பார்கள் செவிச்சுடும் கீழ்மை வசவுகளே வெய்யும் சேர்ப்பால் பழம் பகைவன் சிசுபாலன் சொன்னார். அப்படி திட்டினா அதனால்தான் திருமங்காழ்வார் சொல்றார், பேசினார் பிறவி நீத்தார். ஏன்னா அங்கே சொல்றார் ஏசு அவன் என்ன சொல்றான், ஏன்னா அவனுடைய பேருடான் பெருமை எல்லாம் பேசினார். பேசுறதுன்னா வெறும் பேச்சு இல்லை, பகவன் நாமா சொல்றது. பகவன் நாமா சொல்றாருக்கெல்லாம் பண்ணான். ஒருத்தன் ஏசினான், அவன் இன்னும் ஒய்ந்து போனான், இது உலகம் பண்ணான். இப்போ திட்டினா ஏன் அவனுக்கு நல்லது. அப்போ தான் சொல்றார், பேசினேன் ஏச மாட்டேன், நாமா சொல்றேன் நான் ஏச மாட்டேங்கிறார். அது மாதிரி பெருமாள் அவனை கீழ்மை. அதுக்கு என்னாச்சுங்க, அவன் கழுத்து அறுத்தார், அது சீற்றம். நல்ல கதியை கொடுத்தார், அனுகிரகம். சீரி அருளாதே. அதனால அன்பினால் சிறுபேர் அழித்தலும் சீரி அருளாதே. இறைவா நீ தாராய் படை. அவள் கொடுத்தது கொடுத்துட்டா, இன்னும் கொடுத்தது நீ கொடுக்கணும் அடுத்தது இல்லையா. அவள் கொடுக்க வேண்டியது கொடுத்தாச்சு. அஸ்துதே அவள் பிராட்டி கொடுக்க வேண்டியது கொடுத்தாச்சு. இப்போ நீ கொடுக்க வேண்டியது கொடு. இறைவா நீ தாராய் பறை. சுவாமியா நீ தா. இதென்னா பிராபகத்தை பற்றி பேசுகிற பாசம் வந்து அடுத்த பாசம் பிராப்தியத்தை பற்றி பேசுகிறாங்க. ஏன்னா அது மாதிரி என்ன அவன் சொன்ன பாருங்க, கோபிகளுக்கெல்லாம் ஒரு வியாதி வந்து என்ன பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, அதனால தான் நமக்கு ஆத்மஸ்ரேயஸுக்காக நம்ம சொல்லி கொடுத்தது தான் ஆச்சாரியனை அண்டி. அதுக்கப்புறம் சரீரம் வேறு ஆத்மா வேறுங்கிறதான ஞானம் வந்தால் தான் பாக்கி இதில் இருக்கிற ஆசையெல்லாம் போகும். ஏன்னா ஒரு இரும்பு தொண்டு இருக்குது, பொழுக்க காய்ச்சிடும். ஒரு ஸ்டீல் மில்லில் போய் பார்த்தா அது இரும்புக்கும் நெருப்புக்கும் வித்தியாசமே தெரியாமல் இருக்கு பார்த்தா. அது மாதிரி இங்கே என்னன்னா, நம்முடைய சம்சார வாழ்க்கையில் ஆத்மாவும் வேவும் தேகமும் வேறேங்கிற ஞானம் இல்லாமல் அதில் உழந்து திண்டாடி இருக்கிற சம்சாரத்தில் திண்டாடி இருக்கிற ஜீவாத்மாவை அவனுக்கு நல்ல ஞானத்தை உபதேசித்து ஆச்சாரியனானவன் அது மாதிரி பண்ணுறான். ஆனால் நம்ம கறவைகள் பின்சென்று காலம் சேர்ந்துருப்போம்னா, கறவைகள் பின்சென்று இது மாதிரி ஞானானுஷ்டானங்கள்லாம் ஒன்றும் இல்லாமல் இருக்கக்கூடியதான ஞானேனஹீனாக பசுபி சமானஹான்னு போயிட்டான். சாதாரணமாக சொல்லுது, ஞானம் இல்லைன்னா மாடு மாதிரி இருக்காங்க, அறிவு இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற அமர்ந்தம்.
ஞானேன ஹீனஹா பசுபிஷமானஹா. அது மாதிரி இருந்து உழன்று கொண்டிருந்ததான இந்த சிஷ்ய வர்க்கங்களையெல்லாம் கறவைகள் பெண் சென்று காணும் சேர்ந்திருக்கும் அறிவொன்றும் இல்லாத ஆகியவற்று நீ பிறவி நீ இந்த மாதிரி இந்த மண்ணுலகிலே சாட்சாத் பகவானே பீதகவானே பிரானார் பிரம குருவாக இருந்திருக்கிறார்கள். பகவானே ஆச்சாரியனா வரணும்னு ஆசைப்பட்டு அப்படி ஆச்சாரியா உபதேசங்கள்லாம் கீதோடு சினிமா பண்ணாலும் அப்படி பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் நீ பிறந்ததுனால குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தானா பூர்வாச்சாரிய புண்ணியதான ரிஷித்த ஆச்சாரியனே ஒருவித குறையும் கிடையாது. ஏன்னா அவருக்கு குறை அவாப்த சமஸ்தகாமங்கிற அர்த்தமும் சரி, அவருக்கு யாருக்கும் ஒரு குறையும் பார்க்கிறவர்கள் குறையே பார்க்காம நிறைய பார்க்கக்கூடிய ஆச்சாரியங்க குறை ஒன்று இல்லாத கோவிந்தா உந்தனோடு ஒருவேளை நமக்கு இங்கே ஒழிக்க முடியாது. ஆச்சாரியனுக்கு சிஷ்யனுக்கும் இந்த அவருக்கு நான் சொன்ன பாருங்க தீர்க்கபந்தும் தயாருன்னு சொல்றாங்க. தீர்க்கபந்துங்கிறது ஆச்சாரியன் தான் போட்டார். அவங்க சொல்லச்சே சித்தம் சத்சந்தம் பிரதாய திரதிகம் அனகம் சோத்தியம் பிரம்மனிட்டம் சத்வஸ்தம் சத்தியவாதம் சமய நியதையா சாதுத்தியாசம் என்று டம்பாசுயாதி முக்தம் ஜித்த விஷயகணம் தீர்க்கபந்தும் தயாளும் காரித்தியை சாட்சிதானம் 14 குணங்கள் சொல்றார் ஆச்சாரியருக்கு லட்சணங்கள் தேசிகன். அதனால தீர்க்கபந்துனால முதனோடு ஒருவேளை நமக்கு முடியாது. அறியாத பிள்ளைகளும் ஏன்னா ஒன்றுமே தெரிய ஞானம் இல்லாத ஞான சூழ்நிலைகள் தானே அன்பினால் தன்னை சிறு பேர் எடுத்து நிச்சயக்கூடாது என்றெல்லாம் சொல்லி ஆச்சாரிய பிரமாக அன்பரும் அகப்படக்கூடியதான போஷம் தொடர்ந்து நாளை பார்க்கலாம். शतमणिलीलाचार्यतात्तमृंदांगी सांद्रवात्सल्य सिद्धूवलगुरुदाविष्टग्रागष्टनादा विरसदीर्घोदात्मजित्तात्मजानः यस्मादेव मया सर्वं शास्त्रमग्राहिणान्यथा तस्मै वेङ्कटनाथाय मम नाथाय मङ्गलं विददाङ्काले काले वर्षद्वादवा श्रीरङ्गनाथो जयतु श्रीरङ्गश्रीचवर्धतां स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं विहिंसाः गोब्राह्मणेभ्यः स्वमुत्तरित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु.